என் பேர் ரஞ்சித். நான் இந்து சமுதாயத்தை சேர்ந்தவன். என்னை கூட்டிட்டு வந்தவர் என்னோட நண்பர் சம்சுதீன், முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவர். முஸ்லீம்ஸோட கொள்கைகள் அனைத்துமே நன்றாகவும் பயனுள்ளதாகவும் பாதுகாவதும் உள்ளது. அதன் கொள்கைகளை கடைப்பிடிப்பவர்கள் பலரா சிலரா? உண்மையான முஸ்லீம் யார்? அவர் சகோதரர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், இஸ்லாம் மார்க்கத்தினுடைய கொள்கை நல்லா தான் இருக்கிறது, அதை கடைப்பிடிக்கிறவங்க கொஞ்சமாக இருக்கிறனால நிறைய எல்லாரும் கடைப்பிடிக்கிறீங்களா? உண்மையான முஸ்லீம் யாரு என்று கேட்குறாரு. இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பிறப்பின் அடிப்படையில் உலகத்தில் ஒரு முஸ்லீம் சொல்லிடுவோம். ஒருத்தரை முஸ்லிமான தகப்பனுக்கு பிறந்தா முஸ்லீமும், முஸ்லிமான தாய்க்கு பிறந்தால் முஸ்லீம் என்று சொல்லிவிடுவோம். உலக கணக்கில் யாரெல்லாம் தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக் கொடுக்கிறாரோ அவ்வளோ பேர் முஸ்லீம் கணக்கில் வந்துடுவார். இது உலகத்தில். இறைவனிடத்தில் முஸ்லீம் என்று யார் ஆக முடியும்? மறுமை நாள் இருக்குன்னு சொன்னா இல்லையா, விசாரணை இருக்கிறது, கடவுள் திரும்ப உயிர்ப்பித்து எழுப்புவார். அப்போ யார் முஸ்லீமாக இருப்பார் என்று சொன்னால், திருக்குரானில் சொன்னபடியும் முகமது நபி அவர்கள் சொன்னபடியும் மேக்சிமம் பாஸ்மார்க்கு வாங்குற அளவுக்கு யார் நடந்து கொள்கிறாரோ அவர் தான் இறைவன்ட்ட முஸ்லீமாக இருக்க முடியும். உலகத்தில் ஒரு முஸ்லீமுடைய பேரை வைத்துக்கொண்டு தாடி வைத்துக்கொண்டு தொப்பி வைத்துக்கொண்டு அவர் இஸ்லாத்தை கடைப்பிடிக்காமல் இருந்தால் உலக மக்கள் முஸ்லீம் என்று ஏற்றுக்கொள்வார்கள், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்போ இன்றைக்கு நீங்கள் பார்க்குறோம், முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். எங்கள் மக்களில் வட்டி வாங்குறாங்க. வட்டி வாங்கினா இறைவனுக்கு எதிராக போர் செய்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இவர் முஸ்லீம் ஆவாரா? மக்கள்கிட்ட வேண்டாம் முஸ்லீம் சொல்லிக் கொள்ளலாம், அல்லாஹ்விடத்தில் நிற்கும் போது முஸ்லீம் ஆகவே மாட்டார். பெண்களுக்கு மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணுங்க, வரதட்சணை கேட்கக்கூடாது என்று எங்கள் மார்க்கம் சொல்லுது. முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு அது வரதட்சணை வாங்குறார். பெண்களை அதிகமாக கொடுமைப்படுத்துறவங்க எங்கள் சமூகத்தில் ஜாஸ்தி இருக்கிறாங்க வரதட்சணையின் பெயரால். வேற சமுதாயத்தை விட அதிகமாக வரதட்சணை வாங்குற ஆளுக்கு எங்கள் சமுதாயத்தில் சில பகுதிகளில் இருக்கிறார்கள். இவங்களாம் முஸ்லீம் ஆயிடுவாங்களா? அல்லாஹ்விடத்தில் முஸ்லீம் ஆக மாட்டார்கள். அப்போ கரெக்டாக இஸ்லாத்தை விளங்கி கடைபிடிக்கக்கூடியவர்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். குறைவாக இருக்கிறதுனால தவறுண்டு ஆகிறாது. நிறைய பேர் எதனால் அப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டால், இஸ்லாத்தை விளங்கிட்டு வந்தவங்க கம்மிங்க. சின்ன அற்பமான காரணத்திற்காக வேண்டி இஸ்லாத்தில் வந்துட்டாங்க. தாய் தகப்ப முஸ்லீமாக இருந்த காரணத்தினால இவங்கள் மீது இஸ்லாம திணிக்கப்பட்டு தான் இருக்கிறது. விளங்கி சிந்திச்சு வரல. நான் ஏன் முஸ்லீமாக இருக்கேன்னு கேட்டால், என் தகப்பனார் முஸ்லீமாக இருந்தார். என் தகப்பனார் ஏன் முஸ்லீமாக இருந்தார்னு கேட்டால், அவருடைய தகப்பனார் முஸ்லீமாக இருந்தார். இப்படியான ஒரு பாரம்பரிய ஒரு அடிப்படையாக இஸ்லாத்தை நினைக்கிறார்கள். அதனால் இஸ்லாத்தை புரிந்து கொள்ளவில்லை. எங்கள் மக்களுக்கு இஸ்லாத்தை சரியான முறையில் நாங்கள் போதிக்கிறதும் கிடையாது. இஸ்லாம் என்று சொன்னால் குரான், அல்லாஹ்வுடைய வேதம் இருக்கிறது. அல்லாஹ் மனிதர்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறானோ அதையெல்லாம் குரான் மூலமாக சொல்லி இருக்கிறான் என்று நாங்கள் நம்பணும். நம்பி குரானில் சொன்னது அப்படியே ஒவ்வொரு வரிக்கு வரை நாங்கள் ஃபாலோ பண்ணணும். திருடாதன திருடக்கூடாது, பொய் சொல்லாதே சொல்லக்கூடாது, மனைவியை துன்புறுத்தக்கூடாது, பெற்றோரை தொல்லைப்படுத்தக்கூடாது, தான தர்மம் கொடு, வட்டி வாங்காத, கடன் கொடு, கடனை தள்ளுபடி பண்ணு, இந்த மாதிரி எல்லாம் எவ்வளோ கட்டளைகள் இருக்கிறது. இதுகளை எல்லாம் விளங்கி யார் கடைபிடிக்கிறாரோ அவர் தான் அல்லாஹ்விடத்தில் முஸ்லீமாக இருப்பார். உலகத்தில் முஸ்லீம் என்று சொல்லப்பட்ட பல பேர் அல்லாஹ்விடத்தில் முஸ்லீமாக இருக்க மாட்டார்கள். எத்தனை பேர் இஸ்லாம்ங்கிற டிக்ளேர் பண்ணாமல் இஸ்லாம் சொல்லக்கூடிய அதே கொள்கையை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய வட்டத்துக்குள்ளே வராமல் இருப்பார்கள். அவங்க அந்த கொள்கையை நம்பி சரியாக நடப்பார்களே. ஆனால் உலகத்தில் முஸ்லீம் இல்லாட்டா கூட அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வாங்க? முஸ்லீம் ஆகி விடுவார்கள். அப்போ அல்லாஹ்விடத்தில் முஸ்லீம் ஆகுதல் என்பது குர்ஆனில் உள்ளபடி வாழ்க்கை அமைத்துக் கொள்ளணும், முகமது நபி சொன்னபடி வாழ்க்கை அமைத்துக் கொள்ளணும். இப்படிப்பட்டவர்கள் அதிகமாக இருக்கிறார்களான்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கிறார்கள். ஏன்னா நல்லவனாக வாழ்றது கஷ்டம். காசு பணத்துக்கு ஆசைப்படாமல், நேர்மை தவறாமல், ஒழுக்க நெறியோடு வாழ்வது ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லா வகையிலும் நம்மளை தடுமாற செய்யக்கூடிய அம்சங்கள் உலகத்தில் இருக்கிறது. பணத்தை பார்த்தோன்னா பல்ல இழிச்சிட தான் செய்கிறோம். பெண்களை பார்த்தோன்னா மோகம் கொள்ளக்கூடியவர்களாக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். இப்படியான அம்சங்கள் உலகத்தில் இருக்கும் பொழுது இதெல்லாம் வென்று ஜெயித்துட்டு வரக்கூடியவர்கள் கம்மியாக இருக்கிறார்கள். அதிகமாக இல்லை, நாங்கள் ஒத்துக்கொள்ள தான் செய்கிறோம்.
ஆனால் எல்லாரும் மாற வேண்டும். இது மாதிரி நிகழ்ச்சிகள் மூலமாக, இன்னும் பல நிகழ்ச்சிகள் மூலமாக நீங்கள் சரியான முஸ்லீமாக வாழுங்க என்று அறிவுரைகள் நாங்களும் சொல்லி கொண்டிருக்கிறோம். விரைவில் அந்த மாதிரியான கொஞ்சம் மாற்றங்கள் அதிகரிக்கக்கூடும். இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்கிறாங்க. என் பேர் பழனிசாமிங்க. நான் ராமநாதபுரத்துலேருந்து வரேங்க, கோயம்புத்தூர் ராமநாதபுரம். இஸ்லாத்து கம்யூனிஸ்ட்டை ஆதரிக்குதா? இது ஒரு நல்ல ஒரு கேள்வி தான். கம்யூனிசம்னு சொல்கிறாங்க இல்லையா, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை இஸ்லாம் ஆதரிக்கிறதா கேட்குறார். கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை இஸ்லாம் பெருமளவுக்கு ஆதரிக்கவில்லை. ஏன்னா கம்யூனிஸ்ட் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் நடைமுறை சாத்தியமற்றவை. அவங்க பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயம் உருவாகணும் என்று பேசிக்கான கொள்கை வச்சிருக்கிறாங்க. இது உருவாகவே செய்யாது. இது சாத்தியமே இல்லை. எல்லாரும் ஒரே மாதிரி பணக்காரன் ஆக முடியுமா? முடியாது. அப்படி ஆக்குறோம் என்று சொல்லி 2 நாடுகளில் அவங்க கையில் எடுத்தாங்க. சைனாவை எடுத்தார்கள், ரஷ்யாவை எடுத்தார்கள். அந்த 2 நாடுகளில் இப்போ கம்யூனிஸ்ட் இருக்குதா? இருந்திருக்கணுமா இல்லையா? பணக்காரன் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வசதி வாய்ப்பு, அனைவருக்கும் சமமான வீடு, சமமான வாய்ப்பு என்று சொன்னால் அதை செஞ்சாங்களான செய்யலை. வேற என்ன நடந்தது என்று சொன்னால், பணக்காரன் ஏழைங்கிற அந்த ஏற்றத்தாழ்வு வேற ஒரு வடிவத்தில் உண்டாக்கினார்கள். எப்படி உண்டாக்கினார்கள் கேட்டால், அந்த பொலிட் பியூரோ இருக்கிறாங்கல்ல, அந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள், அவர்கள் பணக்காரர்களாகவும் சாதாரண மக்கள் ஏழைகளாக மாறிக்கொண்டார்கள். அதே பணக்காரன் ஏழைங்கிற ஒரு ஏற்றத்தாழ்வு கம்யூனிஸ்ட் நாட்டிலே உண்டாகத்தான் செஞ்சது. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொறுப்பாளரும் சாதாரண மனிதனு ஒரே மாதிரியான காரில் போகல, ஒரே மாதிரியான வீட்டை வச்சிருக்கல. கம்யூனிஸ்ட் பிரதமருக்கும் அந்த கம்யூனிஸ்டில் உள்ள அடிமட்ட தொண்டனுக்கு ஒரே மாதிரி பங்களா கொடுக்கப்படலை. அந்த இடம் அதே மாதிரியான ஏற்றத்தாழ்வு இருந்தது. அது எப்படி மாறியது என்று சொன்னால், அந்த கட்சியில் முக்கியமான பிரமுகராக இருக்காங்கல்ல, அவங்க வசதி படைத்தவர்களாகவும் அதில் பிரமுகராக இல்லாதவர்கள் சாதாரண நிலையிலேயே மாறினார்கள். ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செஞ்சு. இன்னும் சொல்ல போனால், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சம்பளம், ஒரே மாதிரியான வசதி என்று கொடுப்பது நாட்டை சீரழிவில் தள்ளிடும். தேவைக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறோம் என்ற பெயரில் கொடுத்தார்களே ஆனால் எவனும் உழைக்க மாட்டான். உழைப்புக்கு தகுந்தவாறு கொடுத்தா தான் அவன் உழைத்து என்ன செய்வான், அதிகமாக சம்பாதிக்க பார்ப்பான். ஆனால் நம்ம வேலை செய்யாட்டாலும் செஞ்சாலும் நம்ம தேவைக்கு தந்துடுவாங்க என்று ஒரு நிலை ஒரு நாட்டில் உருவாகுமையானால் உழைப்பானா? உழைக்க மாட்டான். கடைசியில் என்ன ஆச்சு? இப்போ கம்யூனிஸ்ட்டை இறுக்கி மூடிட்டாங்க. ரஷ்யாவிலலாம் கம்யூனிசம் கிடையாது. சைனாவில் என்ன இல்லை, பேருக்கு பேரளவு இருக்கே தவிர கம்யூனிசத்தினுடைய ஹாங்காங்கு கையில் வச்சிருக்கிறாங்க. கம்யூனிஸ்டுக்கு எதிரான பொருளாதாரத்தை அந்த நாட்டில் என்ன செய்கிறாங்க, அவங்க ஆதரிக்கிறார்கள். அதனால எல்லாரும் சமமான ஒரு நிலைக்கு வருதல் என்பது சாத்தியமே கிடையாது. ஒரே இன்னும் சொல்ல போனால், இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஆளுக்கு 1 கோடி ரூபா இருக்குன்னு வைங்க, எல்லாத்தையும் 1 கோடி ரூபா, எல்லாருக்கும் 5 ஏக்கர் நிலம், எல்லாருக்கும் ஒரு பங்களா இருக்குன்னு வைங்க. இப்படி இருந்தால் என் வீட்டு வயலில் போய் யார் வேலை செய்கிறது? உங்களை கூப்பிடுவேன். அப்படி நானும் 5 ஏக்கர் போட வேலையை பார்த்துக்கணும். என் வயலுக்கு நீங்கள் வரமாட்டீங்க, உங்கள் வயலுக்கு நான் வரமாட்டேங்க. உனக்கு 5 ஏக்கர், எனக்கு 5 ஏக்கர், ஓன்ட்டையும் 1 கோடி, ஏன்ட்டையும் 1 கோடி, நான் எதுக்கு ஓன்ட்ட வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னார்களே ஆனால் எல்லாம் செத்து போயிடுவோம். ஏற்றத்தாழ்வு இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? ஒருத்தன் வேலை வாங்குறவனா, ஒருத்தன் வேலை செய்கிறவனா இருந்தால் தான் ஒரு நாடை இயங்க முடியும் என்கிற வகையில் பார்த்தோமே. ஆனால் எல்லாரும் சமமாக எல்லாத்தையும் பெறணும் என்பது சாத்தியமே இல்லை. எந்த காலத்திலையும் நடந்ததில்லை. எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஒரே சமமான நிலையில் அனைவருடைய பொருளாதாரம் இருக்குமா என்றால் இருக்கவே செய்யாது. உழைச்சவன்ட்ட கூட இருக்கத்தான் செய்யும், உழைக்காதவன்ட்ட கம்மியாக இருக்கத்தான் செய்யும். 4 பிள்ளை பெற்றவன்ட்ட காசு ஜாஸ்தியாக இருக்கும், 1 பிள்ளை பெற்றவனுடைய வருமானம் கம்மியாக இருக்கும். இப்படியான ஒரு ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் ஒரு காலத்தில் நீக்கவே முடியாது. இந்த ஒரு அடிப்படையிலே இஸ்லாம் என்ன செய்கிறது? தடுக்கிறது கம்யூனிசத்து விஷயத்தில். அதே நேரத்தில் கம்யூனிசம் வட்டி எதிர்ப்பாங்க, இஸ்லாம் மாதிரியே. அதை நாங்கள் ஆதரிப்போம். கம்யூனிஸ்ட்லேயும் வட்டி சுரண்டல்னு சொல்கிறாங்க, நாங்களும் சுரண்டலுங்கிறோம். இந்த மாதிரியான விஷயம், ஏழைகளுடைய உரிமையை பறிக்கிறது, ஒழுங்காக கூலி கொடுக்கறது இல்லை, அந்த விஷயத்தெல்லாம் இஸ்லாம் தொழிலாளி பக்கம் நிற்கும். இருக்கிற பணத்தை நீனே வச்சுக்கிறாத, 2.5% ஏழைக்கு கொடு, எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, எல்லா பணத்தையும் பிடிங்க ஏழைக்கு கொடுக்க முடியாது. 2% உனக்கு உரியது இல்லை
எந்த மனிதனுடைய சொத்தாக இருந்தாலும் 2.5% அவனுக்கு உரியது இல்லை, அது ஏழைக்கு உரியது என்று இஸ்லாமிய அரசாங்கம் கைப்பற்றி கொள்ளும். அதை ஏழைகளுக்கு விநியோகம் பண்ணும். அந்த அளவில் உள்ள விஷயத்தில் தான் கம்யூனிஸ்ட் நெருங்கி வருமே தவிர மற்றபடி எல்லாரையும் சமமாக்கணும், யாரும் உரிமையாளர் இருக்கக்கூடாது, யாரும் முதலாளி இருக்கக்கூடாது, எல்லாமே அரசாங்கம் தான் முதலாளியாக இருக்கணும் என்ற கொள்கை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளலை. அது இன்னைக்கு உலகத்தில் அடிபட்டு போச்சு. கம்யூனிஸ்ட் நிற்காது, இனிமேல் செத்து போச்சு அந்த கொள்கை. என்னுடைய பேர் நடராஜன், போத்தனூருங்க. நான் கேட்கக்கூடிய கேள்வி, ஹஜ்ஜி புனித கடமை, புனிதமாக செய்கிறாங்க. அந்த ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு என்னென்ன கடமைகள் செஞ்சுட்டு தான் போகணும்னு நபிகள் சொல்லியிருக்கிறாரு. இப்படி தான் இருக்கணுங்கிறதும் நபிகள் வழிவகுத்து கொடுத்துருக்கிறாரு. ஆனால் 5 வேளை தொழுது கூட போகாமல் இளம் வயதினர் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. அதனுடைய பயன் என்ன? அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீன்மைகள் என்ன? அடுத்த கேள்வி, இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் அப்படின்னு சொல்கிறீங்க, மற்ற மதத்தினருக்கு உங்கள் மார்க்கம் மூலமாக என்னதை சொல்ல நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில் ஹஜ்ஜி என்று ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறது. ஹஜ்ஜுனா என்னன்னு சொன்னால், மக்காண்டு ஒரு நகரம் இருக்கிறது. அந்த மக்காவில் ஒரு வழிபாட்டு தலம் இருக்கிறது. அந்த வழிபாட்டு தலத்தில் போய் தொழுவது, அந்த காபா என்று சொல்லக்கூடிய வழிபாட்டு தலத்தில் போய் தொழுவது, அதை தொடர்ந்து சில சடங்குகள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் செய்வதற்கு பெயர் தான் ஹஜ்ஜி என்பது. இந்த ஹஜ்ஜி என்பதை எங்களுக்கு இஸ்லாத்தில் கட்டாய கடமையாக்கப்பட்டிருக்கு. ஏன் ஆக்கப்பட்டிருக்குன்னு கேட்டால், எல்லா இடத்துலையும் தொழுவலாம். முஸ்லீம்கள் பள்ளிவாசலில் தொழுவலாம், இங்கே கூட தொழுவலாம். நேரம் வந்துருச்சுன்னு என்ன செய்யலாம், தொழுவோடு தொழுவலாம். எல்லா இடத்துலையும் இறைவனை வழிபடலாம் என்பது இஸ்லாமிய நம்பிக்கை. இருந்தாலும் இந்த மக்காவில் போய் தொழணும் என்பதற்கு உரிய முக்கியமான காரணங்கள் சில இருக்கிறது. அது என்ன முக்கியமான காரணம் என்றால், இறைவனை வணங்குவதற்காக வேண்டி முதல்ல உலகத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் அந்த மக்கா பள்ளிவாசல் தான். இதை கட்டியவர் யாருன்னு கேட்டால், முதல் மனிதர் ஆதம் இருக்கார் இல்லையா, அவரை இறைவன் பூமிக்கு அனுப்பின உடனே இறைவனை வழிபடுவதற்காக அவர் அந்த காலத்தில் அவருக்கு தெரிந்த முறையில் ஒரு வழிபாட்டு தலத்தை கட்டி கொண்டார். அதில் அவர் தொழுதார். அவருடைய பிள்ளைகள்லாம் ஒரு இறைவனை வணங்கினார்கள். அப்போ ஒரு இறைவனை வணங்குவதற்காக வேண்டி முதலில் கட்டப்பட்ட ஒரு பள்ளி என்ற சிறப்பு அதுக்கு இருக்கிறதுனால இதெல்லாம் பின்னாடி கட்டிக்கிட்டீங்க. ஃபஸ்ட்டு இறைவனை வணங்கிய ஒரு இடம், அல்லாஹ்வை மட்டும் வணங்கிய ஒரு இடம், ஒரு கடவுளை மட்டும் வணங்கிய இடம் அதுதான். பூமியிலே முதல் சிற வணக்கம், முதல் சஜிதா, நெற்றியை நிலத்தில் வைத்து இறைவனுக்காக வணக்கம் புரிந்த ஒரு இடம் என்கிற வகையில் அந்த வழிபாட்டு தலத்திலையும் போய் நீ தொழுவு, அது உனக்கு நல்லது என்பதற்காக அது செய்யப்பட்டது. அதுபோக அந்த மக்காங்கிற ஒரு இடத்துல தெளிவான அத்தாட்சிகள், இறைவனுடைய அத்தாட்சிகள் இருக்கின்றன, ஒரு அதிசயங்கள் இருக்கின்றன என்று சொல்லி அந்த அதிசயம் இருப்பதாக குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபீஹி ஆயாத்துன் பையினாத், தெல்ல தெளிவான மறுக்க முடியாத சான்றுகள் அங்கே இருக்கின்றன என்று குர்ஆன் சொல்லுகிறது. இன்னைக்கு மக்காவில் இருந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ நீங்கள் அற்புதங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே அது நடக்குது, இங்கே இது நடக்குது, இங்கே அப்படி நடக்குதுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்ட போய் பார்த்தா அது இருக்காது. அப்படி சொல்லுவார்கள். இந்த அற்புதங்கள் நடந்ததாக என்ன செய்வாங்க, அப்படி நடந்தது, போன வருஷம் நடந்தது, அடுத்த மாதம் அப்படி சொல்வார்களே தவிர ஒரு அற்புதத்தை போய் இப்போ போய் கண்ணால் பார்க்குற மாதிரி, எப்போ வேண்டாலும் போய் பார்க்குற மாதிரி ஒரு அற்புதம் இருக்குதான்னு கேட்டால் உலகத்தில் எங்கேயுமே இருக்காது. எந்த இடத்துல அற்புதம் நிகழ்ந்ததா சொன்னாலும் உங்கள் காலத்துக்கு முந்தி நிகழ்ந்ததா சொல்லுவார்கள், கேள்விப்பட்டதை சொல்லுவார்கள். அவர் இருக்கும் இப்படி நடந்தது, இவர் அப்படி நிகழ்த்தினாரு, அவர் அப்படி பண்ணினாருமாங்க. அவர் எங்கப்பா, அவர் இருக்க மாட்டார். அந்த அற்புதமும் அந்த இடத்துல இருக்காது. அந்த இடத்தில் என்னமோ நடந்தது என்று சொல்வார்கள். செய்தி தான் இருக்குமே தவிர அற்புதம் இருக்காது. மக்காவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வேண்டாலும் நீங்கள் போய் அந்த அற்புதத்தை பார்க்கலாம், நாளைக்கும் பார்க்கலாம். இன்னும் பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கிறது, இன்னும் பல 1000 வருஷம் பின்னால் போனாலும் இருக்கும். உலகத்தில் எந்த ஒரு மனிதனாலும் விடையே சொல்ல முடியாத, கண்டு ரசிக்கக்கூடிய, பார்த்து அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதம் அந்த ஊரில் இருக்கிறது. அது என்ன அற்புதம் என்று கேட்டால், அங்கே உள்ள ஒரு புனித கிணறு, ஜம்சம்னு சொல்லக்கூடிய ஒரு கிணறு இருக்கிறது.
அந்த கிணறை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ளே இறங்கினீர்கள் என்று சொன்னால் மனிதனுடைய முட்டுக்கால் இருக்குல்ல அவ்வளோ ஆழம்தான் அது. அந்த கிணத்துல 10 ஆளுடைய ஆழத்துக்கெல்லாம் தண்ணி கிடையாதுங்க. நீங்கள் அந்த கிணற்றில் இறங்கினீர்களே ஆனால் அதனுடைய ஆழம் எவ்வளவு என்று சொன்னால் நம்ம மூழ்க மாட்டோம். நம்முடைய முட்டுக்கால் முழங்கால்னு சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு தான் அதில் தண்ணீர் இருக்கிறது. இவ்வளவு பெரிய ஒரு கிணறு, ஆழம் குறைந்த ஒரு கிணறு. அந்த கிணற்றிலிருந்து 30 லட்சம் மக்கள் ஹஜ்ஜி நேரத்தில், மற்ற நாட்களில் 20 லட்சம் பேர், இன்னைக்கு 20 லட்சம் பேர் இருப்பாங்க. இன்றைக்கு மக்காவில் நீங்க போய் பார்த்தீர்களே ஆனால் 20 லட்சம் பேர் இருப்பார்கள். உம்ராங்கிற வணக்கத்துக்காக வேண்டி, ஹஜ்ஜி அல்லாம வேற ஒரு வணக்கம் செய்வதற்காக வேண்டி தினசரி அங்க மக்கள் போய்கொண்டே இருப்பார்கள். அப்ப எல்லா காலத்திலையும் 20 லட்சம் பேர் அங்க குழுமுறாங்க. ஹஜ்ஜி காலத்தில் 30 லட்சம் பேர் குழுமுறாங்க. இந்த 30 லட்சம் பேருக்கும் அந்த ஒரு கிணத்திலிருந்து தான் தண்ணீர் சப்ளை நடக்கும். எல்லா விதமான தேவைகளுக்கும் அந்த ராட்சச மோட்டர்களை போட்டு என்ன செய்வாங்க, அந்த தண்ணீரை எடுப்பார்கள். இது பாலைவனம், மக்காங்கிறது பாலைவனம். சுத்தி எந்த நதியும் கிடையாது, கம்மாய்கள் ஊரணிகள்லாம் கிடையாது. நிலத்தடி நீர் வந்து சேர்வதற்கான எந்த ஒரு வாசலும் அடைக்கப்பட்டிருக்கிறது. பாலைவனத்தில் மழை கூட பெய்யாது. மழை பெய்வது அதிசயமா பார்ப்பார்கள். அரபுகள் என்ன செய்வாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை மழை பெய்யும், 2 வருஷத்துக்கு ஒரு மழை பெய்யும். அந்த மழையை ஜாலியாக பார்ப்பார்கள். இந்த அளவுக்கு மழை கூட அரிதாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல, பாலைவனத்தில் அந்த கிணற்று தண்ணீரை 30 லட்சம் மக்கள் குடிப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள். அது மாத்திரம் இல்லாம மக்காவிலிருந்து மதீனா 300 கிலோமீட்டர், இங்கேருந்து பைப்பு போட்டு இந்த தண்ணீரை மதீனா வரைக்கும் கொண்டு போயிருக்கிறார்கள். மதீனாவில் குழுமக்கூடிய மக்களுக்கும் அதுதான் குடி தண்ணீர். அங்க குடி தண்ணீர் சப்ளை செய்யப்படுகிறது. இது போக ஒவ்வொருவரும் 5-10 லிட்டர்களை கையில தண்ணீர் எடுத்துக்கொண்டு தாயகத்தை கொண்டு வர்றாங்க. புனித நீர் என்று, தம்சம் தண்ணீர் என்று ஒவ்வொருத்தரும் கேன் கேனாக பிடித்து கொண்டு வருகிறார்கள். ஒரு நீரூற்று, ஆழம் குறைந்த நீரூற்று, அக்கம் பக்கத்தில் எந்த விதமான நிலத்தடி நீருக்கும் வாய்ப்பு இல்லாத, கண்மாய்கள் ஊரணிகள் ஆறுகள் இல்லாத ஒரு பகுதியில், மழை பெய்யாத, மரஞ்செடி கொடிகளே இல்லாத பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீரூற்று 30 லட்சம் பேருக்கு சப்ளை செய்கிறது. அந்த முட்டுக்கால் அளவு தண்ணி வத்தாது. நீங்கள் நின்று கொண்டே இருப்பீர்கள். ராட்சச மோட்டர் போட்டு தண்ணி எடுத்துக்கொண்டே இருப்பான். தண்ணி கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது என்கிற வகையில் இப்படி ஒரு அதிசயமான ஒரு நீரூற்று உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இது எதனால இது இந்த அதிசய நீரூற்றா இருக்கு என்று கேட்டால், ஆபிரகாம், இப்ராஹிம் நாங்க சொல்லுவோம். இப்ராஹிம் என்கிற அந்த இறை தூதர் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய மகனையும் கொண்டு போய் இந்த மக்காண்டு பெருக்கல, இது பாலைவனமா இருந்துச்சு, அங்க கொண்டே குடியமர்த்துறார். இந்த இடத்துல ஆதம் நபி கட்டின ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, அந்த இடத்தை ஒரு ஊராக ஆக்க வேண்டும் என்பதற்காக இப்ராஹிம்ங்கிறவர் மகனை கொண்டே விடுறார். அப்ப குழந்தைக்கு தண்ணீர் தாகத்தில் துடிக்கும் பொழுது வானவர் அந்த இடத்தில் ஒரு நீரூற்றை உண்டாக்கினார் அப்படின்னு எங்க மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தண்ணீரை அந்த குழந்தைக்கு புகட்டி அது தாகம் தீர்ந்தது. அந்த தண்ணீர் அங்க உண்டான பிறகு எல்லாரும் குடியேற ஆரம்பித்தார்கள். அது மக்காவாக உருவானது என்று எங்க நம்பிக்கை. அப்ப இறைவன் புறத்திலிருந்து உண்டாக்கப்பட்ட நீரூற்று என்பதை இன்னைக்கு வரைக்கும் நிரூபிக்கிறது ஒண்ணு. இரண்டாவதாக, இப்ப தண்ணீர் இருக்குல்ல, நீங்க மினரல் வாட்டர்லாம் விற்கிறாங்க. இந்த மினரல் வாட்டர்லாம் நாடாளுமன்றத்திலே பிரச்சனையாச்சு. என்ன பிரச்சனையாச்சு? அதுல பூச்சிக்கொல்லி மருந்து சேர்த்திருக்கிறாங்க. இதுல குடிக்கிற தண்ணி இருக்குல்லங்க, பாட்டில் விற்கிறான, இதுல பூச்சிக்கொல்லி மருந்து சேர்ப்பாங்க. சேர்க்காட்டி கெட்டு போயிடும். ஒரு அளவுக்கு சேர்க்கணும். தண்ணியை சும்மா அடைச்சி வச்சேன்னு வைங்களேன், இன்னைக்கு அடைச்சி இன்னைக்கு குடிக்க மாட்டோம். கடையில் போடுவாங்க, 15 நாள் 20 நாள் வச்சு விற்பான். அந்த 15 நாளைக்கு அடைஞ்சு கிடந்தா என்னவாயிரும்? அதுல கிருமிகள் உண்டாயிரும், பூச்சிகள் உண்டாயிரும். உண்டான வியாபாரிக்கு நஷ்டமா போயிடும். அதுக்காக என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அரசாங்கத்தில் ஒரு அனுமதி கொடுத்து எல்லா மினரல் வாட்டர்லையும் கொக்கோ கோலா போன்ற குளிர்பானங்கள்லையும் பூச்சி மருந்து சேர்க்கிறாங்க. எதுக்காக வேண்டி? அது கெட்டு போகாம இருக்கிறதுக்காக வேண்டி.
இது உலகத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட இந்தியாவில் ஜாஸ்தியா சேர்க்கிறாங்க அப்படின்னு பார்லிமெண்ட்ல ஒரு பஞ்சாயத்தை வந்துச்சு. எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இந்த தண்ணி கெட்டு போகக்கூடிய தன்மை கொண்டது. எந்த தண்ணியா இருந்தாலும் சரி, அதுல அந்த மருந்துகளை போட்டு பூச்சிக்கொல்லி மருந்தை போடுற காரணத்தினாலதான் 10 நாள் 15 நாளைக்கு புழுப்பூச்சி வராம இருக்கிறது. இந்த ஜம்சம் தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணீரை எடுத்துட்டு வர்றாங்க எங்க மக்கள். என்ன செய்வாங்கன்னா, இறந்த உடனே தங்களை குளிப்பாட்டும் பொழுது அந்த தண்ணீரை ஊத்தி குளிப்பாட்டணும் என்பதற்காக வேண்டி ஒரு பாட்டில் 2 பாட்டில் எடுத்து வச்சிருப்பாங்க. அது எங்க மார்க்க சட்டம் இல்லை, எடுத்து வச்சிருப்பாங்க. 20 வருஷத்துல அச்சிக்கு போனார்னு வைங்க, ஒரு 55-60 செத்தார்னு வைங்க, 40 வருஷ காலம். 40 வருஷ காலம் அந்த தண்ணி அந்த பாட்டில் இருந்தாலும் அதுல பூச்சி வராது. பூச்சிக்கொல்லி மருந்து சேர்க்கல, கிருமி நாசினி சேர்க்கல. 40 வருஷம் 50 வருஷம் அந்த தண்ணீரை வீட்டில் வச்சிருப்பாங்க. அதுல நீங்களும் பார்க்கலாம், என்னுடைய வீட்டில் கூட ஒரு 5 லிட்டர் தண்ணி வைத்திருக்கிறேன், ஒரு 10 வருஷமாக. அதுல எந்த புழு பூச்சியும் கிடையாது, சும்மா வச்சிருக்கிறேன். அப்ப எந்த கிருமிகள் மருந்து போட்டு தான் தண்ணீரை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலையில இயற்கையாகவே கிருமிகள் வராமல் அந்த ஒரு கிருமி நாசினியோடு அந்த தண்ணீர் இயற்கையாகவே சுரக்கிறது. அது ஒரு அதிசயமா இருக்கிறது. அது போக இந்த தண்ணீரை பலவிதமான சோதனைக்கு உட்படுத்தினாங்க. இந்த தண்ணீர் அதிகமான மினரல்லாம் சேர்ந்து உணவுக்கு உணவாக இருக்கும். இந்த தண்ணீரை மட்டும் குடிச்சுக்கிட்டு சோறு திங்காம வாழலாம், அதுக்குரிய சக்திகள் எல்லாம் அதுல கிடைக்கிறது என்றெல்லாம் ஐரோப்பாவில் சோதனைக்கு அனுப்பி ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு பெரிய அதிசயமான ஒரு விஷயங்கள் எல்லாம் அதுல அடங்கி இருக்கிறது என்று சொல்லி அதை போய் நீ பார்த்துட்டு வா. ஒரு இறைவனை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம். என்னுடைய அற்புதத்தை அங்க காட்டியிருக்கிறேன். மற்ற அற்புதம் மாதிரி கேள்விப்படுற அற்புதம் இல்ல, நீனே ரசிச்சு அனுபவிக்கிற அற்புதம், நீனே பயன்படுத்துற அற்புதம், பார்த்துட்டு வா என்று சொல்லி ஹஜ்ஜிங்கிற கடமை ஆக்கப்பட்டிருக்கு. இது போக உலக அளவுல முக்கியமான பிரச்சனை கேட்டா மனித குலத்துக்கு மத்தியில் உள்ள வேறுபாடு தான். ஒருத்தன் ஒரு நாட்டை சேர்ந்தவனா இருந்தா இந்த நாட்டுக்கு சேர்ந்தவன் என்பதால் நான் உசந்தவன் நினைக்கிறான். இந்தியாக்காரன் இந்தியாக்காரன் உசந்தவன் நினைக்கிறான். தமிழ்நாட்டுக்காரன் உசந்தவன் நினைக்கிறான். அமெரிக்காக்காரன் நான் தான் உசந்தவங்கிறான். ஆப்பிரிக்காக்காரன் நான் தான் உசந்தவங்கிறான். ஆனா எல்லாரும் சமமானவர்கள் தான். இந்த சமமானவர்கள் என்பதை அங்க மட்டும் நீங்க பார்க்க முடியும். மக்காவுக்கு போனீர்களே ஆனால் அவ்வளவு நாட்டுக்காரன் வருவான். வெள்ளேர்ந்து தக்காளி பழமா இருக்கக்கூடிய ஐரோப்பாக்காரன் பின்னாடி வருவான். அடுப்பு கறியை விட கருப்பா இருக்கக்கூடிய ஆப்பிரிக்காக்காரன் முன்னாடி வருவான். ஆப்பிரிக்காரனுடைய தலை, ஆப்பிரிக்காரனுடைய காலு, ஐரோப்பா வெள்ளக்காரன் அவன் தலையில உரசும். வணக்கம் செய்யும் போது சஜிதாங்கிற அந்த நெத்திய நிலத்தில் வைக்கும் பொழுது அவன் கால் இவன் தலையில படும். நேற்று வரைக்கும் எப்படி இருந்தான் அந்த நாட்டில்? வெள்ளைக்காரனுக்கு தனி பஸ், கருப்பனுக்கு தனி பஸ். வெள்ளைக்காரனுக்கு தனி பள்ளிக்கூடம், கருப்பனுக்கு தனி பள்ளிக்கூடம் என்று இருந்தார்களே, அவ்வளவு ஒழிக்கப்பட்டு இந்தியாக்காரனுக்கு பின்னாடி அமெரிக்காரன், இந்தியாக்காரன், பாகிஸ்தான் எல்லாம் கலந்து ஒரே மாதிரியான ட்ரெஸ். எந்த நாடு வேறுபாடு இல்லை, மொழி வேறுபாடு இல்லை, நிற வேறுபாடு இல்லை, குல வேறுபாடு இல்லை, எல்லாரும் சமம் என்று காட்டக்கூடிய உலக சமத்துவம், உலக சகோதரத்துவத்தை அறிந்து கொள்வதற்கு போ. இதான் ஹஜ்ஜுடைய தத்துவம். அது யாருக்கு கடமை என்று சொன்னால், பிச்சை வாங்கிட்டுலாம் போகக்கூடாது, கடன் வாங்கிட்டு போகக்கூடாது, பொண்டாட்டியை காப்பாற்ற வக்கீலாட்டி போகக்கூடாது. எல்லா செலவும் போக, எல்லா தேவையும் போக அங்க போயிட்டு வர்றதுக்கு உனக்கு மிச்சம் இருந்தால் யாரு கடமை? அனைத்து முஸ்லீம் ஹஜ்ஜிக்கு போயிருக்க மாட்டாங்க. எங்க மார்க்கத்தில் அப்படி கடமை கிடையாது. பிச்சை வாங்கிட்டு போறது, கடன் வாங்கிட்டு போறதுலாம் கிடையாது. யாருக்கு இந்த பாக்கியத்தை பார்ப்பதற்கு கடவுள் அருள் செஞ்சிருக்கிறாரோ, பணங்காசு கொடுத்திருக்கிறாரோ, அது மாதிரி ஆரோக்கியத்தை, பணம் இருக்குது, ஆள் பிரயாணம் பண்ண முடியாது, அவருக்கு கடமை கிடையாது. பிரயாணம் பண்ற அளவுக்கு உடல்நிலை தாங்காது, அப்படிலாம் இல்லாம ஆரோக்கியமா இருக்கிறாரோ அவர்கள் அங்கே போகணும் என்று இந்த ஹஜ்ஜி கடமை சொல்லப்பட்டிருக்கு. அது உலகளாவிய சகோதரத்துவ சமத்துவ மாநாடு, இறைவனுடைய அத்தாட்சி. அது பார்க்கும்போது என்னவாகும்? கண்டிப்பா கடவுள் இருக்கான்பா. இந்த ஒரு சம்சம், ஒரு கிணறு போதும், இறைவன் தான் இருந்ததை செஞ்சு கொண்டிருக்கிறான். அழியாத பல்லாயிரம் ஆண்டுகளாக நீடித்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமாக இது இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது கடவுளுடைய நம்பிக்கை எங்களுக்கு வலுப்படும், அதிகரிக்கும். இறைவன் இருக்கிறான் என்ற உறுதிப்பாடு வரும் பொழுது போயிட்டு கொஞ்சம் நல்லவங்களா இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் நல்ல ஆளை மாறுவோம்.
அதுக்காக வேண்டி அந்த ஹஜ் கடமை ஆற்றப்பட்டிருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா கடன் இருந்தால் போகக்கூடாது, கடன் அடைச்சிட்டு தான் போகணும், இப்போ நல்ல தேவைகள்லாம் புரிஞ்சிட்டு தான் போகணும், சக்தி இருந்தால் தான் போகணும் அப்படிங்கிற விதியோடு அந்த கடமையாக்கப்படும். வணக்கம் சகோதர சகோதரிகளே, எனது பெயர் கல்கி செல்வராஜ், போத்தனூர் பகுதி. நாம் வாழுகின்ற இந்த பகுதி ஒரு பால்வீதி மண்டலம். எண்ணற்ற நட்சத்திரங்களும் கிரகங்களும் அடங்கிய பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அனைவரும் அறிந்தது. அதேபோல் அதற்கு மேலாக பல பால்வீதி மண்டபங்கள் இருக்கிறது என்பதை நாம் ஒப்புக்கொள்கிறோம். இப்படி இருக்க எந்த தேவையும் அற்ற இறைவன் இவை எல்லாவற்றையும் உண்டாக்க வேண்டிய தேவை என்ன என்பது எனக்கு. அதாவது இறைவனுக்கு எந்த ஒரு தேவையுமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தை இதுக்கு உண்டாக்கணவர் சூரியன் சந்திரன் பூமி தேவையில்லையில் அவருக்கு, சும்மா இருந்துடலாம், அவர் மட்டும் இருந்துடலாம்ல, எதுக்காக வேண்டி முட்டையை உண்டாக்கி இருக்கிறாரு கேட்குறாங்க. இறைவன் உண்டாக்கின காரணத்தினால அவனுக்கு அது தேவை இருக்குன்னு வழங்கக்கூடாது. தேவைக்காகவும் சிலதை உண்டாக்குவாங்க, நான் யாருன்னு காட்டுறதுக்காக வேண்டி உண்டாக்குவாங்க. அப்போ இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் என்பதை அவன் நான் யாருன்னு காட்டுறதுக்கு விரும்புகிறான். யாருன்னு காட்டுவதாக இருந்தால் அவனுடைய வல்லமைகளை படைச்சி பகுத்தறிவுள்ள ஒரு மனுஷனை படைச்சா தான் நம்ம என்ன சிந்திச்சு பார்க்கணும்ல, இவ்வளோ விரும்பானா படைச்சிருக்கானே, இவ்வளோ அதிசயத்தை படைச்சிருக்கானே, இவ்வளோ அற்புதத்தை உண்டாக்கி இருக்கிறானே என்று மனிதர்கள் தன்னை விளங்கி ஏற்றுக்கொண்டு அதற்காக வேண்டி மனிதர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும், மனிதர்களுக்கு நரகத்தை கொடுக்கணும் என்பதற்காகத்தான் இதெல்லாம் படைக்கிறார். இந்த பிரபஞ்சம் படைத்ததிலிருந்து எல்லாமே எதுக்கு என்று கேட்டால் மனிதருக்கு தான். இப்போ மனிதர்களை கடவுள் படைத்தது எதுக்கு என்று கேட்டால் பகுத்தறிவு உள்ள ஒருத்தனால தான் கடவுளை உணர முடியும். இந்த மைக்கு உணராது, மரஞ்செடி உணராது, ஆடு மாடுகள் அந்த இறைவனுடைய வல்லமையை புரியாது. மனிதன் பகுத்தறிவு கொடுக்க மனிதன் மட்டும்தான் இதை செய்வான் என்பதற்காக வேண்டி அவனுக்கு உதவு தான் எல்லாமே. இன்னைக்கு சந்திரன் வரைக்கும் மனுஷன் போறான்ல, சந்திரன் எங்கேயே இருக்கு, நமக்கு சம்பந்தம் இல்லாத இருந்தது. இப்போ என்ன செய்யறோம், நம்ம இங்கேருந்து வாகனத்தை அனுப்பி சந்திரனுக்கு போயிட்டு வர்றோம், செவ்வாய்க்கு அனுப்புறோம், எல்லா கோள்களை நோக்கி மனிதன் பயணப்படுறான், இன்னும் என்னென்ன செய்யலாம் நிகழ்த்த போறான். அனைத்துமே இந்த மனிதன் தன்னுடைய ஆய்வை விரிவுபடுத்தி என்னால் படைக்கப்பட்ட உனக்கே இவ்வளவு அறிவு இருக்கும் என்றால் எனக்கு எவ்வளவு இருக்கும், நான் உன்னை படைச்சி சின்னதாக ஒரு அறிவை கொடுத்துருக்கேன், அதை கொண்டு இம்மாத்திர சாதனைகள் உனக்கு பண்ண முடியும் என்றால் அந்த அறிவை கொடுத்த நான் எப்படிப்பட்டவன் என்ற ஒரு பெருமை. கடவுள் தான் பெருமைக்கு சொந்தக்காரன். அந்த பெருமைக்கு சொந்தக்கார கடவுள் தன்னுடைய பெருமையை பறைசாற்ற, நான் தாண்டா எல்லாம், எனக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது என்பதை பறைசாற்றுவதற்காக வேண்டிதான் இந்த அண்ட சராசரங்களை படைத்திருக்கிறார். தேவைப்பட்டு படைக்கல. நம்ம இல்லாட்டும் இருந்துட்டு தான் இருப்பார். ஒரு காலத்தில் இதெல்லாம் இல்லாமல் கடவுள் இருந்தார். நான் கேட்கின்ற கேள்வி உங்களுக்கு கொஞ்சம் ஒவ்வாமையோடு இருக்கலாம், இருந்தாலும் நீங்கள் கேட்க சொன்னதுக்காக வேண்டி கேட்குறேன். கடவுள் இதை நான் ஏற்றுக்கோன்னு சொல்ல, எல்லாம் ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, அது நாளைக்கு எப்படி இருக்குன்னு அதை மாத்திரம் எனக்கு சொன்ன போதும். கடவுள் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்காக மதம் அவசியமா? அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரே காரணத்தை வச்சு தான் ஜாதி மதம் வேற்று மொழி இனம் எல்லாம் அதை வச்சு தான் வருது போகுது. எனக்கு தெரிஞ்சளவு நான் எதையுமே முழுசாக படித்ததில்லை, ஏதோ விருந்து வீட்டில் அதாவது கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் படிச்சுக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் இந்த மதங்களும் ஜாதிகளும் இன வேறுபாடுகளும் எல்லாம் மறந்து, ஏன்னா இஸ்லாம் சொல்லுது இஸ்லாம் அவர் ஒருத்தர் தான் கடவுளுங்குது, கிறிஸ்டின் சொல்கிறாங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ட்டு, தமிழில் சொல்கிறாங்க கடவுள் ஒருவர் தான்ட்டு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா எதுவுமே மதமே வேண்டாங்கிறான். எல்லாமே ஜாதி இல்லாமல் மதம் இல்லாமல் உணர்வுகளோட அண்ணன் தம்பி மாதிரி பழகி அந்த கடவுளை தேடிட்டேன்னு. ஏன்னா கடவுள் எனக்கு ஒரு அபூர்வமான சக்தி கொடுத்துருக்குறேன், நான் கடவுள் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்படி இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிற கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் ஒவ்வொருத்தரும். ஆனால் இது யாரும் நடைமுறைப்படுத்த போடல. ஏன்னா ஒரு தலைவரே என்ன பண்ணுவாருன்னா மேடையில் ஒரு மாதிரி பேசுவார், கீழே இறங்கி போனால் ஒரு மாதிரி பேசுவார்.
அந்த கல்யாணம் போகிறப்போ ஜாதியை பார்ப்பாங்க, மதத்தை பார்ப்பாங்க, இனத்தை பார்ப்பாங்க, மொழியை பார்ப்பாங்க. ஆனால் கீழே வந்து அதெல்லாம் மாறிப்போகுது. அதை நடைமுறைப்படுத்துறதில்ல. ஆனால் நான் அதை மறைமுகமாக நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கிறேன். எனக்கு எந்த மதமும் கிடையாது, எந்த ஜாதியும் கிடையாது, எந்த இனமும் கிடையாது. அதை நான் மறைமுகமாக நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறேன். ஆனால் அது நாளைக்கு வெளியே தெரிஞ்ச பெரிய பெரிய விபரீதமெல்லாம் வர, அதை பற்றி நான் கவலைப்படுறதில்லை. இதுக்கு எனக்கு ஒரு பதில் சொன்ன போதும். வணக்கம். என்ன கேட்குறாருன்னா, கடவுளை தேடுவதற்கு மதம் தேவையா? என் மதம் இல்லாமல் கடவுளை தேட வேண்டியது தானே? அதான் அவருடைய ஒரு அடிப்படை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கொள்கையில் இருப்பாங்க. அந்த கொள்கை எப்படி அவரும் அந்த கருத்தில் இருக்கிறார். கடவுள் இல்லாமே நாங்கள் மதம் இல்லாமே கடவுளை தேடுவோம் அப்படின்னு சொல்லி இருந்தால் அது அவருடைய கோட்பாடு. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கடவுள் கோட்பாடு இருக்கு இல்லையா, இந்த கோட்பாடுகளை எல்லாம் கொண்டு நீங்கள் கடவுளை நம்பினீர்களே ஆனால் நீங்கள் இஸ்லாம் மதத்துக்குள்ளே வந்து நாடின்னு அர்த்தமாயிரும். கடவுள்னா யார்? மதம் இல்லாமல் கடவுள் தேடுறோங்கிறீங்க. அந்த கடவுள்னா யார்? எப்படி தேடினீங்க? எதை வச்சு அந்த கடவுளை அறிந்து கொண்டீங்க அப்படின்னு வரும்போது அதுக்கு சில இலக்கணங்களை சொல்லி ஆகணும். சொல்லி ஆகக்கூடிய நேரத்தில் இந்த இலக்கணங்களை உங்களுக்கு முன்னாடியே ஒரு மார்க்கம் சொல்லி இருக்குமே, ஆனால் நீங்கள் சொந்தமாக அதை சொல்லலை, ஏற்கனவே சொன்னதை எடுத்துக்கிட்டு சொல்கிறீங்கன்னு ஆகுது. இப்போ ஒரே ஒரு கடவுள் தான் இருக்குன்னு நீங்களே விளங்கிட்டீங்கிறீங்க. அதை உங்களுக்கு முந்தைய சொல்லி வச்சுட்டாங்களே. கடவுளுக்கு தேவையில்லை, பலவீனம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதை உங்களுக்கு முந்தைய சொல்லிட்டாங்களே. அப்போ ஏற்கனவே சொன்ன அடிப்படையில் நீங்கள் நம்பினீர்களே ஆனால் அப்போ நீங்கள் புதுசாக ஒன்றும் சொல்லலன்னு ஆகிடுது. அதில் யாரும் சொல்லாத வகையில் நீங்கள் கடவுளை தேடிட்டேன்னு சொன்னால் நீங்கள் தேடிய கடவுள் என்ன நீங்கள் விளக்கணும். நீங்கள் நான் தேடுறேன்னு சொல்வது பதிலாகாது. நீங்கள் என்ன செய்யணும்? நான் வந்து கடவுளை இன்ன வகையில் தேடுறேன், இவர் தான் கடவுளாக இருக்குன்னு நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னா தான் நீங்கள் கடவுளை தேடுறீங்கன்னு அர்த்தம். அப்படி ஏதாவது உங்களுக்கு விளக்குறதுன்னு தரலாம். கடவுள்னா யார், எப்படி அந்த கடவுளுக்கு நீங்கள் இலக்கணம் வகுத்தீங்க, அதை நீங்கள் சொல்ல வந்தீங்கன்னா இன்னொரு வாய்ப்பு கூட தர்றோம். கடவுளை தேடுறேன்னு சொல்கிறீங்க, தேடி நீங்கள் கண்டுபிடித்த கடவுள் யார், எப்படி தேடினீங்க, தேடி எப்படி அந்த கடவுள் இருக்கிறாருங்கிற புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படி ஒரு பேசிக்காக நீங்கள் சொன்னாதான் அது ஒரு கொள்கையை எடுத்துக்கிற முடியும். நீங்களா நான் கடவுளை தேடுறேன்னு மொட்டையாக சொன்னீங்கன்னா நீங்கள் தேடுற கடவுள் யாருன்னு எங்களுக்கு தெரியலை, அதை எப்படி தேடினீங்கன்னு எங்களுக்கு வழி தெரியலை, அதுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ண முடியாதுல்ல. நீங்கள் கடவுள்னா யாருன்னு சொல்லுங்க. வந்து கடவுள்னா யார், அது எப்படி தேடினீங்க, எப்படி கண்டுபிடிச்சிங்க, அப்போ கடவுள் இருக்கணுங்கிற எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்பெல்லாம் நீங்கள் என்ன கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு போங்க, அது ஒரு கணக்கு. கடவுள் இருக்கிறார் என்பதை வந்து இஸ்லாம் சொல்லுதுன்னா இன்னென்ன காரணத்தை கொண்டு சொல்லி நாங்கள் பதில் சொல்லிடுவோம். நீங்கள் கடவுள் இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் தான் நீங்கள் சொல்லலாம். எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. இல்லையாம்மா? இருந்தால் எப்போனாலும் நீங்கள் சொல்லலாம். என் பேர் சுதாகர், நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னோட கேள்வி என்னன்னா, இஸ்லாம் மதத்துக்கு மாறுறதுக்கு ஏதாவது நிர்பந்தம் இருக்குதா? இல்லை இஸ்லாம் மதம் உலகம் முழுவதும் பரவி இருக்குங்கிறீங்க. மெக்காலே மதீனா மட்டும் இருந்த மதம் எப்படி உலகம் முழுவதும் பரவுச்சு? இஸ்லாம் மார்க்கம் வந்து மக்கா மதீனாவில் தோற்றுவிக்கப்பட்ட மார்க்கம் உலகம் பூரா அன்றைக்கி பரவி இருக்குன்னு சொன்னால் அது நிர்பந்தப்படுத்தி அது பரவுனதா? இஸ்லாம் மார்க்கம் வந்து இங்கே இந்தியாவில் முஸ்லீம் இருக்கான்னு வைங்களேன், இஸ்லாம் ஆகுறியா இல்லை கொண்டுருவேன் என்று சொல்லி அப்படி பரவுனதா அல்லது நிர்பந்தம் இல்லாமல் பரவுனதான்னு கேட்குறாரு. எங்களுடைய குர்ஆன் வேதத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால், எந்த ஒரு மனிதனையும் அவன் விருப்பத்திற்கு மாறாக நாம் கஷ்டப்படுத்த மாட்டோம். விரும்பினா தான் இஸ்லாத்துக்கு வரலாம், மன விருப்பம் இல்லாமல் வந்தால் அதுக்கு பேர் இஸ்லாம் கிடையாது. ஒருத்தன் மிரட்டி வந்தான்னு வைங்க, உலகத்திலேயே கட்சிகளுக்கு சரியாக வரும். கடவுள் யாரு? மனசை பார்க்குறவர். மனசில் நான் வெறுத்து கொண்டு வந்தால் அவருக்கு தெரிஞ்சிடும். உலகத்தில் ஒரு கட்சியில் போய் நீங்கள் வெறுத்துக்கிட்டு வந்தால் அவருக்கு தெரியாது. ஒரு கட்சியில் சேர போகிறீங்க, அவன் நஞ்சு மாதிரி வெறுத்துக்கிட்டு பல்ல காட்டி சிரித்து அவன்கிட்ட சேர்ந்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் நிஜமாக சேர்ந்தா அவர் நினச்சிக்கிடுவார். அவர் மனிதர். கடவுளை பொறுத்த வரைக்கும் எப்படி? நான் மனப்பூர்வமாக வர்றேனான்னு அவருக்கு தெரியும், நடிச்சிட்டு வர்றேனான்னு தெரியும், நான் உண்மையாக ஏற்றுக்கிட்டேனான்னு தெரியும், ஏமாத்தினான்னு தெரியும். அப்போ இறைவன்ட்ட வந்து இந்த மனசால் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர் இஸ்லாம் ஆக மாட்டார். ஒரு குர்ஆனுடைய வசனம் இருக்கு, எப்படி இருக்குன்னா, லா இக்ராஹ ஃபித்தீன்,
இந்த மார்க்கத்தில் கட்டாயப்படுத்தல் கூடவே கூடாது. குர்ஆன் வசனம். குர்ஆன் தான் எங்களுக்கு பேசிக். குர்ஆன்ல எந்த இஸ்லாம் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குதோ அந்த இஸ்லாத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை. கத்த பையன ருசுது மினல் கையி, நேர்வழி இது வழிகேடு இது என்று தெளிவாகிவிட்டது. விளங்குறவங்க விளங்கிக்கிறங்க, விளங்காதவங்க விளங்காம இருந்துக்கிறங்க, நாம கட்டாயப்படுத்த மாட்டோம் என்று குர்ஆன்ல இருக்குது. எப்ப இருக்குது? முகமது நபியுடைய கையில் ஒரு சாம்ராஜ்யம் வந்த பிறகு நிர்பந்தப்படுத்துவதா இருந்தால் படுத்தலாம் என்ற அதிகாரம் வந்த கட்டத்தில் இப்படி ஒரு வசனம். என்ன வசனம்? இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை. அப்ப மார்க்கத்தில் எப்படி பரவலா சொல்றாங்கன்னு கேட்டா, முஸ்லிம் மன்னர்கள்லாம் இந்தியாவை ஆட்சி பண்ணாங்க, பல நாடுகளையும் ஆட்சி பண்ணாங்க, ஆட்சி பண்ணி மிரட்டி கட்டாயப்படுத்தி முஸ்லிம் ஆக்கி விட்டார்கள் அப்படின்னு பரவலா சொல்லுவாங்க. கண்டிப்பா அது முடியவே முடியாது. எந்த ஒரு மனுஷனையும் கட்டாயப்படுத்தினீங்கன்னு சொன்னா அவன் அதை கவுக்குறதுக்கு தான் வேலை செய்வானே தவிர, எதிர்க்கத்தான் செய்வானே தவிர, புரட்சியில் ஈடுபடுவானே தவிர தன்னுடைய நம்பிக்கை அவ்வளோ லேசாகலாம் எல்லாரும் மாற்றிக்கிற மாட்டாங்க. இப்போ நான் புரிஞ்சுக்கிறக்கா சொல்கிறேன். இப்போ இந்தியாவில் முஸ்லீம்கள் சிறுபான்மையாக இருக்கிறோம். சாதாரண லாஜிக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். முஸ்லீம்கள் நாங்கள் கம்மி, முஸ்லீம் அல்லாத மக்கள் அதிகம். முஸ்லீம்கள்கிட்ட எங்கேயும் ராஜ்யம் கிடையாது, எங்கள்கிட்ட இராணுவம் இல்லை, எங்கள்கிட்ட போலீஸ் இல்லை, எங்கள்கிட்ட நீதிமன்றம் இல்லை. எல்லா வகையிலையும் நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம். கல்வி, வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயும் நாங்கள் ஒரு பலவீனமாக இருக்கிறோம். இந்த மதத்தில் சேர்ந்தால் ஒரு பெரிய செல்வாக்கு பெற்று ஆட்சியை பிடிக்கலாங்கிற அளவுலையும் நாங்கள் இல்லை. இப்படி இருக்கும் பொழுது இப்போ ஏன் இஸ்லாத்துக்கு வர்றாங்க? நான் கேட்குறேன். கட்டாயப்படுத்தி வந்தாங்கன்னு சொன்னால் இப்போ கட்டாயப்படுத்துகிற இடத்துல நாங்கள் இல்லை. இஸ்லாத்துக்கு வந்ததுனாலும் பெரிய அரசியல் தலைவராகவும் ஆக முடியாது, இருக்கிற செல்வாக்கும் அவர் இழந்து போயிடுவார். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இன்றைக்கும் கிராமம் கிராமமாக இஸ்லாத்துக்கு வர்றாங்களா இல்லையா? செஞ்சு பாருங்க. அப்போ இன்றைக்கு இஸ்லாத்துக்கு வர்றாங்கன்னா நாங்கள் எப்படி கட்டாயப்படுத்த முடியும்? எங்கள்கிட்ட ஆட்சி இல்லையே. இப்போ மீனாட்சிபுரம்னு ஒரு ஊர் இருந்த நெல்லையில் அந்த ஊரே சேர்ந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க. எங்களுடைய ஆட்சியாக இருந்தது, நாங்களை மிரட்டணும். மிரட்ட முடியுமா? பெரும்பான்மை மக்களை போய் நாங்கள் போய் சிறுபான்மையாக இருக்கிறவங்க போய் மிரட்ட முடியுமா? கூரியூர், குராயூர் என்று ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஊர் ஊரா செஞ்சாங்க, இஸ்லாத்தில் தழுவுனாங்க. இன்னைக்கு முஸ்லீம் ஊர்களாக அதெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் சுதந்திர இந்தியாவில் நடந்துச்சு. எங்கே முஸ்லீம்கள் ஆட்சி புரிந்த காலத்தில் நடக்கலையே. அதே மாதிரி இன்னும் சொல்ல போனால் பெரிய பெரிய அறிவுஜீவிகள்லாம் எடுத்துக்கிறங்க. அறிவுஜீவிகள் யாரை மிரட்ட முடியுமா? இப்போ கமலாதாஸ் உங்களுக்கு தெரியும். கமலாதாஸ் என்று ஒரு பொம்பளை எழுத்தாளர், கேரளா மலையாளத்தை சேர்ந்தவங்க. அவங்க நிறைய எழுத்துக்கள் மூலமாக பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார்கள். பெண்ணுரிமைக்காக வேண்டி அதிகமாக குரல் கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், குமுதம்ங்கிற ஒரு வார பத்திரிகையில் அவங்க எழுதின என் கதைங்கிற பேரில் அவங்களுடைய வரலாறு, தொடர் வரலாறை எழுதினாங்க, வெளியிட்டாங்க. மலையாளமாக இருந்தாலும் அவங்களுடைய கதை அவ்வளோ பிரபலமான கதையாக இருக்க போய் என் கதைன்னு சொல்லி தமிழில் கூட மொழிபெயர்த்து வெளியிட்டாங்க. அவ்வளோ பெரிய ஒரு எழுத்தாளராக இருந்தவங்க. இன்னும் சொல்ல போனால் ஓவியர், அம்மா ஓவியர் தன்னைத்தானே நிர்வாணமாக வரைந்து அதை கண்காட்சி வச்சாங்க. இதுதான் சுதந்திரம், என்னைய நான் நிர்வாணமாக வரைஞ்சிட்டேன் பாரு எல்லாரும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஓவியத்தை நிர்வாணமாக வரைந்தவர்கள் கமலாதாஸுங்கிறவங்க. இந்திரா காந்தி காலத்தில் நோபல் பரிசுக்கு அந்த அம்மாவை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவ்வளோ பெரிய ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு அம்மா. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அவங்கள யார் கட்டாயப்படுத்தினா? அவ்வளோ பெண்ணுரிமை பேசினவங்க, நிர்வாணமாக கூட நான் இருப்பேன் என்று சொன்னவர்கள் கமலா சுரையா என்று பெயரை மாற்றிக்கொண்டு அந்த அம்மா இஸ்லாம் மார்க்கத்தை தழுவினார்கள். ஒழுங்கான முறையில் ட்ரெஸ் அணிந்து முகத்தை மட்டும் தெரியும்படியாக கை எல்லாத்தையும் மறைத்தவர்களாக ஒழுங்கான ஹிஜாப்னு சொல்லக்கூடிய அந்த ஆடையோடு இவங்களை யார் கட்டாயப்படுத்தியிருப்பா சொல்லுங்க? அவங்களுக்கு பணத்துக்கு குறை இல்லை, செல்வாவுக்கு குறை இல்லை, புகழுக்கு குறை இல்லை. நாங்கள் சிறுபான்மை மக்கள் இதில் சேர்ந்தாங்கன்னு சொன்னால் ஏற்கனவே தள்ளதி வச்சு ஆடினாங்களே அவ்வளோ பேரும் கிழதிக்கு போட்டுருவாங்க என்று தெரிந்தும் வர்றாங்கன்னு சொன்னால் இது சரின்னு விளங்கி தானே வந்திருப்பாங்க. வேறு என்ன இருக்க முடியும்? நாங்கள் அதை பணம் காசு கொடுத்தோமா? அந்த அம்மா சம்பாதிக்காத பணமா? அப்போ அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி கேட் ஸ்டீவன்சன் ஒருத்தர் இருந்தார் பிரிட்டனில். அவர் பெரிய பாடகர்.
இப்போ மைக்கேல் ஜாக்சன் கேள்விப்பட்டிருக்கீல்ல, இதை விட புகழ அவர் இருந்தார். மைக்கேல் ஜாக்சன்கிற எப்படி பாப்பிசை பாடகராக இருந்தாரோ அந்த மாதிரி இந்த ஸ்டீவன்சன்கிறவர் பெரிய பாப்பிசை பாடகராக இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டாரு, பாப்பிசை மூலமாக கோடி கோடியாக சம்பாரிச்சு தனி விமானம் அந்த மாதிரியான ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை வாழ்ந்தார். அவருக்கு நிம்மதி கிடைக்கல. எல்லா மதங்களையும் ஆராய்ச்சி பண்ணார். திடீர்னு ஒரு நாள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் இசையமைக்கவும் மாட்டேன், நான் ஒன்றும் பண்ணவும் மாட்டேன், எனக்கு மன நிம்மதி இல்லை, ஒரு கடவுள் இருக்கிறான் உலகத்தில், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி யூசுப் இஸ்லாம் என்று மாற்றிக்கொண்டு இன்றைக்கு ஒரு முஸ்லீமாக இருக்கிறார். இன்றைக்கும் இருக்கிறார். இவரை யார் போய் கட்டாயப்படுத்தியிருப்பா யோசிச்சு பாருங்க. இவரை பிரிட்டனில் முஸ்லீம் மெஜாரிட்டியா, முஸ்லீம் ராஜ்யம் நடக்குதா, முஸ்லீம்களை கட்டாயப்படுத்தியிருப்பாங்களா? அவர் எதுக்காக வந்தார்? காசு பணம் நாங்கள் கொடுக்க முடியுமா? அவர் கோயம்புத்தூர் விலைக்கு வாங்குவார். அவ்வளோ காசு உள்ளவர், பாப்பு செய்யல, அப்படி சம்பாரிச்சவர். அப்போ பணத்துக்கு பஞ்சம் இல்லை, அதிகாரத்துக்கு பஞ்சம் இல்லை, புகழுக்கு பஞ்சம் இல்லை. அவர் ஏன் வந்தார்? அப்போ இது நல்ல மார்க்கம்னு சொல்லி நினைக்கும் பொழுது சிந்தித்து தான் வர்றாங்க. ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு காரணம் சிந்திச்சு வர்றாங்க. கேசிஎஸ் கிளை உங்களுக்கு தெரியும். கேசிஎஸ் கிளை யாரு? இப்போ இந்த கிரிக்கெட் பைத்தியம் நம்ம இருக்கிறோம்ல, அந்த காலத்தில் நாங்கள்லாம் சிறுவர்களாக இருக்கிற காலத்தில் குத்துச்சண்டை பைத்தியம். குத்துச்சண்டைன்னா ஒரு ரசி பார்ப்பாங்க. எல்லா ஊர்களையும் இங்கே போட்டி காட்டா குஸ்தின்னு சொல்லி குத்துச்சண்டை நடத்துவார்கள். அந்த குத்துச்சண்டையில் உலக ஹெவி வெயிட் சாம்பியன் பட்டம் வாங்கினவர் யாரு? கேசிஎஸ் கிளை. அவ்வளோ பட்டம் வாங்குறாரு. அவர் கருப்பர் இனத்தில் பிறந்த காரணத்தினால அவர் அமெரிக்க அரசாங்கம் ஏற்றுக்கிறல. அவர் குத்துச்சண்டையில் கிடைஞ்ச அந்த பரிசு பதக்கத்தை கொண்டு போய் அந்த நதியில் கொண்டு வீசி எரிஞ்சார். என்னை மனுஷனா மதிக்காத ஒரு பதக்கம் எதுக்கு எனக்குன்னு சொல்லி. கடைசியில் என்ன பண்ணாரு? அவர் முகமது அலி கிளேன்னு இஸ்லாத்துக்கு வந்தார். கேசிஎஸ் கிளை என்பவர் இஸ்லாத்தை 3 தடவை உலக ஹெவிவெயிட் சாம்பியனாக பட்டம் பெற்று அவ்வளோ பலமான குத்துச்சண்டையில் அவருக்கு நிகரான வீரர் இல்லை. கடைசி வரைக்கும் ஒரு முஸ்லீமாக வாழ்ந்தார். இவரையே வந்தார். யோசிச்சு பாருங்க. இஸ்லாம் அவர் விளங்கி தான் வந்தாங்க. நாங்களும் அப்படித்தான். எங்கள் அப்பன் பாட்டன்மாரெல்லாம் யார் கத்திக்கு பயந்தெல்லாம் நாங்கள் இஸ்லாத்துக்கு போகலை. பலவிதமான கொடுமைகள் நாங்கள் பார்த்துருப்போம். வராது, தெருவுக்கு வராதுன்னு இருப்பாங்க, உங்களை கொடுமைப்படுத்தியிருப்பாங்க. எங்கள் அப்பா பாட்டன்மார் சிந்திச்சு பார்த்துருப்பாங்க. இப்படி தான் வந்தோமே தவிர நாங்கள் எப்படி பணங்காசுக்கெல்லாம் வந்தால் இப்போலாம் இப்படி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இளையராஜா பெரிய ஆன்மீக பணி, ஸ்ரீரங்கம் கோயில் கோபுரத்தை கட்டி கொடுத்தவர், அவ்வளோ பெரிய பக்திமானவர் இளையராஜா. அவருடைய மகன் யுவன் சங்கர் ராஜா அவர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கார். அவர் ஏன் வந்தார்? நாங்கள் பணம் கொடுத்தோமா? மிரட்டினோமா? மிரட்டுற அளவுக்கு ஏதாவது எங்கள்கிட்ட இருந்துச்சா? அவர் ஏன் வந்தார்? மோனிகாண்டு ஒரு நடிகை, சினிமாவில் நடித்தவங்க, நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அழகாக இருக்காங்க, இளமையாக இருக்கிறாங்க, இன்னும் நடிக்கலாம். அவங்களுக்கு பேரும் கெட்டு போயிடல. வயசாகிட்டா கூட நடிகைகள்லாம் வேறு மாதிரி போவாங்க. அவங்க படத்தில் ஸ்டில் நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நான் எனக்கு மன நிம்மதி இல்லை, இஸ்லாமுங்கிற எனக்கு வாழ்க்கை நேரம் எனக்கு பிடிச்சிருக்குது, இந்த மார்க்கத்தில் நிம்மதி இருக்குது, என்னுடைய தொழுகை வணக்கம் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குது, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன், இதுக்கு பிறகு சினிமாவில் நடிக்க மாட்டேன், இவ்வளோ பணம் வந்தும் கூட சினிமாவை நடித்து என்னுடைய உடலை அனைவருக்கும் காட்சி பொருளாக நான் ஆக்க மாட்டேன்னு சொன்னாங்களே, அவங்கள யார் மிரட்டினா? இப்படி ஆயிரக்கணக்கில் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. கூட்டம் கூட்டமாக நினைச்சாங்க மக்கள் அதனால தான் இருக்கு. மக்காவில் தோன்றின ஒரு மார்க்கம், அந்த கொள்கை குரானை படிக்கிறாங்க. எங்கள் முஸ்லீம்களை பார்த்தா வர முடியாது, தெரிஞ்சுக்கிறங்க. எங்கள் முஸ்லீம் மக்களை பார்த்தா வரமாட்டாங்க, இவங்க ஒழுங்கான முஸ்லீமாக இல்லை. எங்கள் மார்க்கத்தை பார்த்தா வருவாங்க. குரானை படித்தார்களே ஆனால் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய வகையில் என்ன செய்வாங்க? இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் ஊறி போனவர் கொடிக்கால் ஷேக் அப்துல்லான்றவர், அந்த காலத்தில் பெரிய கம்யூனிஸ்ட் போராளி. அவர் கொடிக்கால் செல்லப்பா கொடிக்கால் ஷேக் அப்துல்லான்னு நினைஞ்சார். அவர் மாறி தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் அவர் பெரிய எழுத்தாளராக இருக்கிறாரு. அதே மாதிரி டிஎஸ்எஸ் மணின்னு ஒருத்தர், அவர் பெரிய நீலப்புலிகள் ஒரு இயக்கமே நடத்திட்டு இருந்தார். அவர் இப்போ இஸ்லாத்துக்கு என்ன செய்கிறாரு? முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. இப்படி கேள்விப்பா அவ்வளோ கணக்கு இல்லை, அவர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன விளங்குறோம்? எங்கள்கிட்ட ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, பலம் இல்லை. முஸ்லீமாக வந்தால் ஏற்கனவே தலித்துன்னு சில சலுகைகள் இருந்துச்சு, அது கூட இழந்துட வேண்டி வரும். அவங்க தலித்துன்னா ரிசர்வேஷன்லாம் நல்ல கோட்டாவெல்லாம் கிடைக்கும். இஸ்லாத்துக்கு அது கூட கிடைக்காது. பரவாயில்லை, எங்களுக்கு சகோதரத்துவம் வேணும், அண்ணன் தம்பியாக பழகுறீங்க, அறிவுபூர்வமான கடவுள் நம்பிக்கை, மூட நம்பிக்கை இல்லை, ஏமாத்துதல் இல்லை, ஃப்ராடு இல்லை, பில்லி சூனியம் இல்லை, பித்ராட்டம் இல்லை, ஜோசியம் இல்லை, புரோகிதர் இல்லை, இதெல்லாம் ரசிக்க ஒருத்தர் ஈர்த்து வர்றாங்க. அதனால எங்கள் மார்க்கத்தில் கட்டாயப்படுத்தல் கிடையாது. கட்டாயப்படுத்தி வந்தால் அது முஸ்லீம் இல்லை.
நாங்கள் கட்டாயப்படுத்தலை, மிஷனரி வச்சிருக்கல, ஊர் ஊராக போய் வீடு கட்டி தரோம், வாசல் கட்டி தரோம்னு சொல்கிறது கிடையாது. அவங்கவுங்களாகத்தான் விளங்கி வர்றாங்க. கண்டிப்பாக கட்டாயப்படுத்தலை. எங்கள் மார்க்கத்தில் கண்டிக்கப்பட்டது. வலுக்கட்டாயப்படுத்தி நபிகள் நாயகம் காலத்தில் நல்லா கவனிங்க, கட்டாயம் இல்லைங்கிறதுக்கு அவங்க மரணிக்கிறாங்க. மரணிக்கிற நேரத்தில் அவங்களுடைய இரும்பு கவசம் அங்கே உள்ள ஒரு யூதரிடத்தில் அடமானமாக வைக்கப்பட்டு மீட்காமலே மரணித்தார்கள். அப்போ யூதர் செல்வ செழிப்போடவும் சக்கரவர்த்தி கடன் வாங்கக்கூடியவராகவும் இருந்தார்னு சொன்னால் கட்டாயப்படுத்தியிருப்பாங்களா? ஒரு யூதர் பெரிய செல்வந்தராக வாழ முடியுத, அதுதான் இஸ்லாம். யாரையும் கட்டாயப்படுத்தினா யூதர்லாம் வாழ்ந்துருக்க முடியுமா? யூதரெல்லாம் மதம் மாற்றிருப்பாங்களா? இல்லையா? அப்படிலாம் நடக்கலை. பொய்யா சொல்கிறாங்க. அதை விட நம்ம நாட்டில் மன்னர்கள் இருந்தாங்களே, இந்தியாவில் அந்த எதனால் இது வந்துச்சுன்னு கேட்டால், வெள்ளைக்காரன் நம்ம நாட்டை ஆக்கிரமித்தான். முஸ்லீம்கள் இந்துக்களும் சேர்ந்து போராடினாங்க. அந்த போராட்டத்தை ஒடுக்கிறதா இருந்தால் இவங்களை பிரிக்கணும், இந்து முஸ்லீம் பிரிவினை ஏற்படுத்தணும் என்பதற்காக அவன் என்ன பண்ணா, முஸ்லீம் மன்னர்கள் எல்லாம் கட்டாயப்படுத்தி இந்துக்களை மதமாற்றம் பண்ணினார்கள் அவன் கதையை விட்டான். அப்படி பரப்பி வெறுப்பு விதைச்சான். அந்த விதைப்பின் காரணமாக இந்துக்கள்லாம் முஸ்லீம்களை வெறுக்க, முஸ்லீம்கள்லாம் இந்துக்களை வெறுக்க அப்படி ஏற்பட்டது. ஆனால் இந்தியாவை ஆண்ட மன்னர்கள் இருக்கானே, அவனே முஸ்லீமை வாழலை. அவன் இஸ்லாத்தை சேர்க்கிறப்பா, அவன் முஸ்லீமை வாழ்ந்தானா? அந்த புறத்தில் நாய்களோட ஆட்டம் போட்டு இருந்தாங்க முஸ்லீம் மன்னர்கள்லாம். அவன் போய் இஸ்லாத்தை சேர்க்கிற கட்டாயப்படுத்தினான். அவனே முஸ்லீமா இல்லையே? முஸ்லீம் மன்னர் ஒருத்தனை ஹஜ்ஜி செய்யலைங்க. இந்தியாவை 800 வருஷம் ஆண்ட எந்த மன்னராவது ஹஜ்ஜிக்கு போனாரான்னு கேளுங்க, போகல. அப்போ ஹஜ்ஜிங்கிற ஒரு கடமையை கூட செய்யாத ஒருத்தன் ஒவ்வொருத்தரையும் இஸ்லாத்தில் சேர்ப்பானா? அவனே முஸ்லீமா வாழாத ஒருத்தன் அனைவரும் இஸ்லாத்தில் சேர்த்திருப்பானா? அந்த மன்னர்களே எங்கள் மார்க்கத்தின் பேரை கெடுத்தாங்க நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்க கட்டாயப்படுத்தி எங்களை சேர்த்தாங்கன்னா எப்படி? அது வெள்ளைக்காரன் செஞ்ச வேலை. ஒரு சதித்திட்டத்தை உண்டாக்கி இந்து முஸ்லீம் மத்தியில் பிரிவினை உண்டாக்கி 200 வருஷம் ஆட்டம் போட்டான். அதுக்கு உதவுனுச்சு இது. அதானே தவிர நாங்கள் கட்டாயப்படுத்த மாட்டோம், எங்கள் மார்க்கத்தில் அனுமதி இல்லை, கட்டாயப்படுத்தின மார்க்கம் வரலாறுல அதுவாக வளர்ந்துக்கிட்டே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பிரான்ஸில், இங்கிலாந்தில், அங்கே எல்லாம் இன்னும் 10 ஆண்டுகளில் முஸ்லீம் நாடுகளாக மாறும்னு சொல்கிறாங்க. இதுக்காக வேண்டி பல நாடுகளில் அந்த இஸ்லாத்துக்கு எதிராக போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது. மேற்கத்திய கலாச்சாரங்கள் ஊடுருவ நிம்மதியெல்லாம் இழந்த மக்கள் இஸ்லாத்தில் அந்த ஒரு கடவுள் நம்பிக்கை நிம்மதியை தருதுன்னு வர்றாங்க. அப்படித்தான் வர்றாங்களே தவிர கட்டாயப்படுத்தி வர்றது கிடையாது. நாங்கள் கட்டாயப்படுத்த எங்கள் மார்க்கத்தில் அனுமதியும் இல்லை, வரலாற்றிலும் நடக்கலை. என் பேர் ரிச்சர்ட் ஆசு, இங்கே கோயம்புத்தூர் தான். இப்போ இஸ்லாம் மதத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை, அது தன்னால் தான் வளர்ந்தது அப்படின்னு சொன்னீங்க. அந்த கொள்கைகளெல்லாம் பார்த்து தான் வளர்ந்ததுன்னு சொன்னீங்க. ஆனால் உங்கள் குரான் ஹதீஸெல்லாம் கொஞ்சம் படிச்சிருக்குங்க, அதில் சில வசனங்கள் டவுட்டாக இருக்குது, அதை நான் இப்போ படிக்கிறேங்க. அதாவது ஒரு ஹதீஸ், முஸ்லீம் ஹதீஸ் 35வது நம்பருங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று கூறும் வரை இந்த மக்களுடன் போரிடுமாறு எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் என்னிடமிருந்து தன் உயிரையும் உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்வார்கள். அவர்களது அந்தரங்க விசாரணை அல்லாஹ்வின் பொறுப்பில் உள்ளது என்று சொன்னார்கள். அதே மாதிரி புகாரி 2946 அதே ஹதீஸ் வருதுங்க. அப்புறம் உங்கள் கலீஃபா உமர் கூட புகாரி 3159 வசனத்தில் அப்படிதான் இணை வைப்பாளர்கள் கூட போர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு அது பதிவு பண்ணியிருக்கு. அங்கே போய் அவங்கள ஜிஸ்யா வரி கட்டுங்க அப்படின்லாம் சொல்லி போர் பண்ண மாதிரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி நபி சொல்லியிருக்காங்க முஸ்லீம் ஹதீஸில் 5577 நீங்கள் அரபு தீபகற்பம் முழுவதையும் போரிட்டு வெற்றி காணும் நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். பிறகு பாரசீகர்களை வெற்றி கொள்ளும் நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். பிறகு ரோம பைசாந்தியர்களை போரிட்டு வெற்றி கொள்ளும் நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்று சொல்லியிருக்கிறேங்க. அதே மாதிரி இதெல்லாம் போர் பண்ணி தான் நீங்கள் இஸ்லாம் வெற்றி பெறுன்னு சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது. ப்ளஸ் அப்புறம் முஸ்லீம் ஹதீஸில் நீங்கள் சொன்னீங்க யூதன்கிட்ட ஒரு அடமானம் வச்ச ஒரு கவசத்தை கூட அவர் இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நபி சொல்லியிருக்காங்க. முஸ்லீம் ஹதீஸ் 3626 நான் அரபு தீபத்திலிருந்து யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நிச்சயம் வெளியேற்றியே திருவேன், முஸ்லீம்களை தவிர வேறு யாரையும் அங்கே விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஹதீஸ் புகாரி 4431 அதிலெல்லாம் மாற்று மதத்தினரை அரபு தீபகத்தை விட்டு வெளியேற்றுங்கன்னு சொல்லியிருக்குது. இந்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம், அதாவது அவர் சில ஆதாரங்களை சுட்டி காட்டி சில கேள்வி கேட்குறாரு.
இஸ்லாத்தில் நிர்பந்தம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நிர்பந்தம் இருக்குது என்பது மாதிரியான ஆதாரங்கள் காண கிடைக்கிறது சொல்கிறார். அதில் ஒரு ஆதாரம் என்னவென்று கேட்டால், யார் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் தன்னுடைய உயிரையும் உடைமையையும் என்னிடமிருந்து காத்து கொண்டார் என்று முகமது நபி சொன்னார்கள் அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னார். இது இருக்குது. அதே நேரத்தில் முகமது நபியுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறாமையே யூதர்களாக வாழ்ந்தவர்கள் யூதர்களாக இருந்தார்கள். யூதருடைய ஒருத்தர் தான் நபிகள் நாயகத்துக்கு ஊழியர் பணியாளராக இருந்தார். அவர் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமலேயே உயிரை பாதுகாத்து கொண்டார், உடைமையை பாதுகாத்து கொண்டார் என்றும் இருக்கிறது. அப்போ இது எதுக்கு சொல்கிறாங்க என்று கேட்டால், போர்க்களத்தில் சொன்ன ஒரு விஷயம். இது யுத்தம் நடக்கிறது, எதிரி நாட்டவர்கள் இஸ்லாமிய நாட்டின் மீது போர் தொடுத்து வர்றாங்க. சண்டை நடக்கிற நேரத்தில் எதிரிகளும் இவங்களும் மோதிக்கொள்ளக்கூடிய நேரத்தில் சண்டை வேணாம் என்று ரிவர்ஸ் ஆகி போகிறதா இருந்தால், அவருடைய தோல்வி ஒப்புக்கொள்வதாக இருந்தால் அப்போ சொன்னாங்க, அப்போ நீ எங்களை சேர்ந்தவன்னு சொல்லு, சண்டைக்குன்னு வந்துட்டீங்களே, அப்படி சொல்லலை என்று சொன்னால் நீ எங்களை அழிக்கிறதுக்கு உள்ளவன் தான் நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. யுத்த களத்தில் சரணாகதி அடையும் பொழுது எதிர்த்து சண்டைக்கு வந்துட்டாங்க, முஸ்லீம்களை கொள்வதற்கு படையெடுத்து வந்துட்டாங்க. அப்போ முஸ்லீம்களை கை ஓங்குற நேரத்தில் எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொன்னால், நீ சண்டைக்கு வந்த பிறகு, போருக்கு வந்த பிறகு இந்த கொள்கை ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னால் உன்னை விடுவேன், இல்லைன்னா போர் தான், நாளைக்கு நீ படை திரட்டி வருவேன் அப்படின்னு சொன்னார்கள். போர்க்களத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். போர்க்களம் இல்லாத நாட்களில் அப்படி நபிகள் நாயகம் நடந்தாங்களா? முஸ்லீம் அல்லாத எல்லாத்தையும் விரட்டிட்டாங்களா? விரட்டலை. இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய ஆட்சி காலத்தில் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் இந்த அரபை விட்டு வெளியேற்றுவேன்னு சொன்னாங்கன்றார். இப்போ நபிகள் நாயகம் காலம் போய், அபூபக்கர் காலமும் போய், உமருடைய காலம் வரைக்கும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இருந்தாங்கன்னு வழங்குதா இல்லையா? நபிகள் நாயகத்துக்கு அந்த ஒரு நிலைப்பாடு இருந்தால் ஒரு உத்தரவு தான், வெளியேற்றிருப்பாங்க. அவ்வளோ பலமான ராஜ்யம், பலமான அதிகாரம். அப்போ அவங்க நாட்டில் யூதர்கள் அடமானம் கொடுத்து சம்பாதிக்கிற அளவுக்கு பொருள் வசதி படைத்தவர்களாக இருக்கிறார்கள். நபிகள் நாயகத்துக்கு ஒரு அம்மா யூத பெண்மணி ஆட்டு இறைச்சிகளை விஷத்தை கலந்து கொடுக்குது. அதை நபிகள் நாயகம் சாப்பிட்றாங்க, விஷம்னு தெரிஞ்சிருது, உடனே துப்பிடுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க? ஒரு கொன்றுவோமான்னு கேட்குறாங்க. வேணாம், கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ண முஸ்லீம் அல்லாதவர்களை கூட கொலை செய்யலாம். இது அதே மாதிரி ஒரு பள்ளிவாசல் மாதிரி ஒன்றை கட்டி கொண்டு, புது பள்ளிவாசல் கட்டியிருக்கிறோம், வாங்க தொழுகை நடத்த என்று நபிகள் நாயகத்தை அழைத்து போனார்கள் யூதர்கள். அதில் வச்சு கொள்வதற்காக வேண்டி சில சதிவெல்லாம் பண்ணியிருந்தார்கள். இறைவன் காட்டி கொடுத்து விட்டான், அதில் தப்பித்து விட்டார்கள். அப்போ அதுக்காக வேண்டி எல்லாத்தையும் யூதர்கள்லாம் காலி பண்ணாங்களா? இல்லை. எங்கே வருதுன்னு கேட்டால், கைபர் என்ற சில பகுதியில் அவங்க தனி ஆதிக்கம் வைத்துக்கொண்டு முஸ்லீம்களுக்கு எதிரான போர் நடவடிக்கையில் ஈடுபடும் பொழுது தான் அவங்களோட போய் யுத்தம் செஞ்சுருக்கிறாங்க. அப்படி இல்லாமல் இஸ்லாமிய ஆளுகையின் கீழே இருந்த யாரையும் அவங்க விரட்டவும் இல்லை, கொல்லவும் இல்லை. யூதர்களாக இருந்தார்கள். கொள்வதற்குரிய காரணங்கள் நிகழ்ந்த போதும் கூட என்ன செய்யலை, அவங்க கொல்லலை. இந்த மாதிரியான சில அடிப்படைகள்லாம் நடந்திருக்கே தவிர கட்டாயப்படுத்தி மதமாற்றம்லாம் செய்யவே கிடையாது. போரில் அது அளவுகோல். போர்னு வந்துட்டாங்கல்ல, முஸ்லீம் அழிக்கிறதுக்குன்னு ஒருத்தன் வர்றான், அந்த யுத்தத்தில் அவன் தோல்வி அடைந்து நான் இனிமேல் சண்டைக்கு வரமாட்டேன்னு சொன்னால் இதை சொல்லிட்டு ஓடு, அப்போ தான் சொன்னாங்க. மற்ற எல்லா நேரத்திலையும் முஸ்லீம் அல்லாதவங்க அவங்க நாட்டில் முஸ்லீம் அல்லாதவங்களாக இருந்தாங்க. யூதராகவே இருந்தார், கிறிஸ்தவராக இருந்தார். அதில் எந்த ஒரு கட்டாயப்படுத்தி யாரையும் மதமாற்றம் செய்யலை. எங்கள் மார்க்கத்தில் இது இல்லை. ராஜ்குமார், சூலூர்லேருந்து வந்திருக்கீங்க. கேள்வி தொழுகை நடத்துகிற இடத்துல பள்ளிவாசல்களில் இப்போ இருக்கிறதுல அங்கே கூறப்படும் வசனங்கள் தொழுகை நடத்தும் பொழுது, தொழுகை செய்யும் பொழுது அங்கே தமிழில் நடத்தப்படுவதில்லை. தமிழகம் முழுக்க அது அப்படி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல கூட்டமைப்புகளுடைய பெயர்களும் தமிழில் இல்லாமல் பிற மொழியில் இருக்குது. இன்னொரு கேள்வி இதே தான், இது தொடர்பாக இந்து மதம், இந்தி, முஸ்லீம் தேசம், முஸ்லீம், அரபி, இதற்கு என்ன வேறுபாடு? இப்படி இருந்ததுன்னா என்ன கேட்குறாங்கன்னா, முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்களில் தொழுகைக்காக வேண்டி மக்கள் அழைக்குவாங்க. அல்லாஹ் அக்பர் அல்ல பாங்குன்னு சொல்கிறோம்ல, இது தமிழில் இல்லை, அரபியில் இருக்குது, வேறு மொழியில் இருக்குது.
பள்ளி வாசலில் தொழுகை நடத்துவாங்கல்ல, அதில் தொழுகையை கூட இமாமா இருக்கிறவர் வந்து அரபியில் தான் என்ன செய்வார், அந்த குர்ஆன் வசனங்களை ஓதுவார். அது ஏன் அரபியில் இருக்கு? அது மாதிரி உங்கள் இயக்கங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் தௌஹீத் ஜமாத்து தமிழில் இல்லை, தௌஹீது ஜமாத்துன்னு என்ன செய்கிறது வேற்றுமொழி பேராக இருக்கிறது. இப்படி ஏன் வந்து ஒரு தமிழில் இல்லாமல் இன்னொரு மொழியில் இருக்கணும் என்பது ஒரு நியாயமான கேள்வி தான். இது தனிநபர்கள் பேரை கூட சேர்த்துக்கலாம், அது கேட்காட்டா கூட என்ன செய்யலாம். முஸ்லீம்களுடைய பெயர்கள் கூட தமிழில் இருக்காது, பெரும்பாலான பெயர்கள் இருக்கு அப்துல் கார், அப்துல் ரஹ்மான் அப்படி தான் இருக்கு. ஜமாத்து பெயர்கள் மட்டும் இல்லாமல் தனி நபர்களுடைய பெயர்கள் கூட என்ன இருக்கிறது தமிழ் இல்லாமல் தான் இருக்கிறது. அதை கூடுதலாக கூட அதை நீங்கள் என்ன செய்யலாம் சேர்த்துக்கொள்ளலாம். முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், எங்கள் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மொழியை பற்றி எங்கள் மார்க்கத்தின் நிலை என்ன என்று கேட்டால், எல்லா மொழியும் கடவுளுடைய மொழி. எல்லாம் ஒரு மொழி ஒசந்தது, ஒரு மொழி தாழ்ந்ததுங்கிற பேசிக்கு எங்கள் மார்க்கத்தில் இல்லை. தமிழ் மட்டும், அரபி ஒசத்தி, இந்தி தாழ்த்தி, உருது ஒசத்தி, இது இஸ்லாத்தில் கிடையாது. எங்கள் நம்பிக்கை பிரகாரம் நபிகள் நாயகம் வந்து இறுதி தூதர், கடைசியாக வந்த இறை தூதர். அவருக்கு முன்னாடி பல தூதர்கள் வந்திருக்கிறாங்க. அந்த தூதர்கள் எல்லாம் அவங்கவுங்க பகுதியில் அவங்கவுங்க பேசின மொழியில் தான் அனுப்பப்பட்டார்கள். தமிழ்நாட்டுக்கு ஒரு தூதர் வந்தால் அவருடைய வேதம் தமிழில் இருக்கும், அவருடைய பேச்சு தமிழில் இருக்கும், அவருடைய போதனை தமிழில் இருக்கும். மலையாளம் பேசுகிற பகுதிக்கு ஒரு தூதர் அனுப்பப்பட்டிருந்தால், நபிகள் நாயகத்துக்கு பிந்தி யாரும் வரல, நபிகள் நாயகத்துக்கு முந்தி அனுப்பப்பட்டு இருந்தால் அவர் மலையாளத்தில் தான் ஒரு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கும். குர்ஆன் அப்படி இருக்கிறது. உங்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களுக்கும் அவங்கவுங்க மொழியில் தான் வேதத்தை கொடுத்தோம், அவங்கவுங்க மொழியில் தான் போதனை அருளினோம். அப்போ உலகத்தில் உள்ள எல்லா பாஷையிலையும் வேதம் இருக்கிறது. நபிகள் நாயகத்துக்கு முந்தி இருந்த பாஷை, எல்லா பாஷையிலையும் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் அவங்கவுங்க பாஷையில் தான் பேசினார்கள். அரபியில் அனைவரும் பேசவில்லை, உருதுவில் அனைவரும் பேசவில்லை. எந்தெந்த பகுதிக்கு அவர் அனுப்பப்படுறாரோ அவருடைய மொழியில் அவர் பேசுவார். இப்படித்தான் இருந்தது என்று எங்க மார்க்கம் சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் மொழிக்கு எந்த சிறப்பும் கிடையாது. தமிழும் சிறந்தது கிடையாது, அரபியும் சிறந்தது கிடையாது. அது ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு சாதனம், அவ்வளவுதான். தமிழ் பேசுகிறவன் தமிழில் அந்த கருத்தை சொல்ல போகிறான், மலையாளத்தில் பேசுகிறவன் மலையாளத்தில் சொல்ல போகிறான், அவ்வளோதானே தவிர ஒரு மொழியை இவன் தமிழ் பேசுகிற ஆள் உசந்தவன், இவன் தமிழ் பேசலதனால மட்டமானவன், இவர் அரபி தாய்மொழி சிறந்தவர், அது கிடையாது. இதை முதல் விளைவிக்கணும். அடுத்ததாக வந்து இப்போ கடவுள் வழிபாடு இருக்கு இல்லையா, கடவுளை வழிபடுறோம். கடவுள்கிட்ட இப்போ தேவையை கேட்கணும்னு வைங்களேன், எனக்கு குழந்தை வேணும், அல்லது பணம் வேணும், அல்லது வேலை வேணும், அல்லது நிம்மதி வேணும், நோய் தீரணும், இதை பற்றி நான் கடவுள்கிட்ட கேட்குறதா இருந்தால் எல்லா முஸ்லீமும் அவரவர் தன்னுடைய பாஷையில் கேட்கணும். நான் கடவுள்கிட்ட கேட்கும்போது எனக்கு அரபி தெரியாது, ஆனால் கடவுளுக்கு தமிழும் தெரியும். நான் என்ன செய்யணும், கடவுளே என் நோயை போக்கு, அல்லாவே எனக்கு செல்வது, நேரடியாக புரோக்கர் கிடையாது, புரோகிதர் கிடையாது, கையேந்தி நாங்கள் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்கிறோம்ல, தமிழில் தான் செய்கிறோம். உருதுக்காரன் உருதுல செய்வான், மலையாளி மலையாளத்தில் செய்வான். கடவுள்கிட்ட தனித்தனியாக ஒருத்தன் வழிபடும் பொழுதெல்லாம் அவனுடைய பாஷையில் தான் நாங்கள் செய்கிறோம். சரி, அப்போ என் பாங்கில் மட்டும் எப்படி செய்கிறீங்க என்று கேட்டால், கூட்டாக வழிபடும் பொழுது ஒரு யூனிஃபார்ம் இருக்கணும். இந்த பாங்கு எதுக்காக வேண்டி, பள்ளி அசலில் பாங்கு சொல்கிறாங்கல்ல, எதுக்காக வேண்டி, எல்லாரும் ஒரு பள்ளிவாசம் இருக்குது, தொழுகை நடக்க போகுது, தொழுகை நேரம் வந்துருச்சு, வந்து தொழுதுட்டு போங்க, இதுதான் இதனுடைய அர்த்தம், நோக்கம். இதை வந்து இப்போ நான் வந்து அமெரிக்காவுக்கு போகிறேன்னு வைங்க, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஆங்கிலம் தெரியாது. அமெரிக்காவோட ஒரு பள்ளியில் ஆங்கிலத்தில் இதை சொன்னான்னு வைங்க, அல்லாஹ் பெரியவன்கிற அந்த அல்லாஹ் அக்பர் என்பது என்ன செய்யறான், அவன் ஆங்கிலத்தில் சொல்கிறான். நான் போகிறேன்னு வைங்க, இது ஒரு பள்ளிவாசல் என்றோ அது பாங்கு என்றோ சொல்ல அழைக்கிறார்கள்னு எனக்கு தெரியாது, நான் மட்டும் முடிச்சுட்டு தான் இருப்பேன். நான் சைனாவுக்கு போகிறேன், சைனாக்காரன் சைனா பாஷையில் சொன்னான்னு வைங்க, நாங்கள் ஒரு பள்ளிவாசலுக்கு நான் போக மாட்டேன். அதே நேரத்தில் எல்லாரும் ஒரே பாஷையாக சொன்னாங்களே ஆனால் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பருங்கிறோம். ஒரு அமெரிக்காக்காரன் இங்கே வர்றான், என்ன விளங்கிக்கிறோமா, அல்லாஹ் அக்பர் அவனுக்கு அர்த்தம் தெரியாது. இந்த ஸ்லோகம் வந்த உடனேயே இது ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, இங்கே தொழுகை நேரம் ஆகிவிட்டது, கூப்பிடுகிறார்கள், அவன் பள்ளிவாசலுக்கு வந்துடுவான். நம்ம சைனாவுக்கு போகிறோன்னு வைங்க, அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவாங்க, எனக்கு சைனா பாஷை தெரியாது,
ஆனால் பள்ளிவாசல் அழைக்கிறாங்க என்பது தெரிஞ்சுக்கிறது, நான் தொழுவ போயிடுவேன். இப்படி ஒரு யூனிஃபார்மாக எல்லாத்தையும் அழைக்கும் பொழுது மொழியை நம்ம பின்னுக்கு தள்ளிடுவோம். இப்போ உதாரணமாக நம்ம நாட்டில் ஒரு தேசிய கீதம் இருக்குல்ல, இந்தியாவில் தேசிய கீதம். தேசிய கீதம் எது? ஜனகணமனன்னு படிக்கிறோம்ல, இது தேசிய கீதம். இப்போ நம்ம தமிழன், நமக்கு வேறு தேசிய கீதமா? நம்மளும் ஜனகண தான். மலையாளி அவனும் ஜனகண தான். இந்திக்காரன் அவனும் ஜனகண மனதி தான். அப்போ நான் இந்தியாவுக்குன்னு ஒரு தேசத்தை உண்டாக்கிட்டோம்னு சொன்னால் என் மொழிக்கு ஒன்று ஓ மொழிக்கு ஒன்றுனா யூனிட்டாக வராது, யூனிஃபார்ம் வராது. அது வங்காள மொழியில் இருக்கிறது. ஜனகண மன என்பது வங்காள மொழி. அந்த கவிஞர் தாகூர் நல்ல ஒரு கவிஞர், அவர் ஏற்றின பாடல் அதை நம்ம தேசிய கீதமாக ஏற்றுக்கிட்டோம். அதனால வங்காள மொழி சிறந்தது ஆயிருமா, தமிழ் மட்டம்னு ஆயிருமா? அப்போ வங்காள மொழியில் தேசிய கீதத்தை பாடும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்தியாக்காரன் பூரா இதை நாங்கள் தேசிய கீதமாக வச்சுருக்குறோம், மொழி எங்களுக்கு முக்கியம் இல்லை, அது வங்காளத்தில் இருந்தாலும் பரவாயில்லைன்னு நம்ம படிக்கிறோமா, மொழிபெயர்த்துட்டு இருக்கிறோமா? படிக்கிறோம். அப்படி தான் படிக்கிறோம். ஒரு யூனிஃபார்மாக வரக்கூடிய நேரத்தில் யூனிட்டிக்காக வேண்டி ஏதாவது ஒரு மொழியில் தான் இருக்கணும். ஒரு மாநிலத்துக்கு ஒரு தேசிய கீதம் இருந்தால் தனித்த நாடாக போயிடப்போகிறோம், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தேசிய கீதம். அந்த மாதிரி இது சர்வதேச மார்க்கம் இஸ்லாம்ங்கிறது. உலகத்துக்கெல்லாம் ஒரு மொழி. அந்த மொழி ஏன் அரபியில் இருக்கணும்? அவருக்கு அரபி தான் தெரியும், முகமது நபிக்கு அரபி தான் தெரியும், அதனால் குர்ஆன் அரபியில் வந்துச்சு. அவருக்கு அரபியை தவிர வேறு பாஷை தெரியாது. அவருக்கு தெரிந்த பாஷையில் சொன்னதை வச்சுக்கிட்டு இருக்கமே தவிர சிறந்தது என்பதற்கு இல்லை. அரபி மொழி உயர்ந்தது, அரபி மொழி சிறந்தது என்பதற்காக இல்லை, இது விளங்கிக்கணும். அதனால் இந்த பாங்கு என்பது ஒருத்தன் கேட்ட உடனே பள்ளிவாசல் தெரியணும். அதே மாதிரி இப்போ இராணுவத்தில் போகிறீங்கன்னு வைங்களேன், இராணுவத்தில் போனால் மார்ச் பண்ணுவாங்கல்ல, நடப்பாங்கல்ல, லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லுவான். தமிழ்நாட்டுக்கு வலது இடதும்பானா? தமிழ்நாட்டுக்கு லெஃப்ட் ரைட் தான். தமிழ்நாடாக இருந்தாலும் அவன் லெஃப்ட் ரைட்டு தான். லெஃப்ட்னு அந்த காலை வைப்பான், ரைட்னு அந்த காலை வைப்பான். லெஃப்ட் ரைட்டுன்னு தான் நடக்கிறான் எல்லா மாநிலத்திலையும், இராணுவத்தில், போலீஸில். அப்போ இதை ஒவ்வொரு மாதிரி மாற்றுவோமா? ஒரு யூனிஃபார்மாக ஒரு கமாண்டு கொடுக்குறதா இருந்தால் அதில் எல்லா மாநிலத்து போலீஸ்காரனும் இருப்பான், எல்லா மொழி தெரிஞ்சவனும் இருப்பான். ஹிந்தியில் சொன்னால் தமிழுக்கு விளங்காது, தமிழில் சொன்னால் ஹிந்திக்கு விளங்காது. எல்லாத்துக்கும் யூனிஃபார்மாக இருக்கட்டுமே, லெஃப்ட்டு சொல்லு, ரைட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி தான் கூட்டு தொழுகைன்னு இருக்குன்னு பாருங்களேன். அல்லாஹு அக்பர் கையை கட்டிக்கிடுவான், சமி அல்லாஹு லிமன் ஹமீதா கையை தூக்கிடுவான். ஒரு யூனிஃபார்ம், கையை தூக்குவது, குனிவது, நிமிர்வதற்கு ஒரு கட்டளை. அந்த கூட்டு தொழுகைக்கு தான் அரபி இருக்கே தவிர தனியாக நாங்கள் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்வதற்கு அரபி தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் தான் அந்த தொழுகை அரபியில் இருக்கிறது. அதுபோக தனி நபர்களுடைய பெயர் இருக்குல்ல, சங்க பெயர்கள், இதெல்லாம் அரபியில் இருக்குன்னு எங்களுக்கு சட்டம் கிடையாது. எங்கள் மார்க்க சட்டத்தில் வழக்கத்தில் அப்படி இருக்கே தவிர எங்கள் மார்க்கத்தில் இந்த பாஷையில் தான் பேர் வைக்கணும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் எங்கள் மக்களில் இப்ராஹிம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க, இஸ்மாயில்னு பேர் வச்சுருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பேர்கள் தான். இஸ்ஹாக்குன்னு பேர் வச்சுருப்பாங்க, எஹியான்னு பேர் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் அரபி மொழியே இல்லை. இப்ராஹிம்ங்கிறாங்களே, இப்ராஹிம்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், அது நபிகள் நாயகத்துக்கு முந்தினவர். அவர் ஏதோ ஒரு பாஷையில் அனுப்பப்பட்டவர், அவர் பாஷையில் அதுக்கு அர்த்தம் இருக்கும், நமக்கு தெரியாது. ஒரு நல்ல மனிதருங்கிற அடிப்படையில் அந்த பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அரபிங்கிறதுக்காக வைக்கல. அப்போ அரபியில் தான் பேர் வைக்கணும், உருதுல தான் பேர் வைக்கணும்னு எங்களுக்கு எந்த விதமான சட்டமும் கிடையாது. அப்போ எதுக்கு இந்த பேர் அப்படி வைக்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ நாங்கள் தமிழில் அது பேரை வச்சோன்னு வைங்களேன், தமிழில் வச்சோன்னு ராமசாமின்னு வச்சோன்னு வைங்களேன், உடனே என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நீங்கள் எந்த ஜாதியும்பாங்க. ராமசாமி நம்ம சொன்னால் என்ன செய்வாங்க, என்ன ஜாதியும்பாங்க. அப்துல் கார்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. அப்போ இந்த ஜாதியை முன்னிறுத்தியே பார்க்குற ஒரு பார்வை இருந்ததுனால எங்கள் மக்களாக உண்டாக்கி கொண்ட ஒரு பழக்கம் குர்ஆனில் சொல்லப்பட்டது இல்லை, நபி சொன்னது இல்லை. தமிழில் நான் செல்வம்னு பேர் வச்சா தப்பு ஒன்றும் கிடையாது, தமிழில் முத்துன்னு பேர் வச்சா என் மேலே தப்பு கிடையாது. இணை கற்பிக்கிற அர்த்தம் வராமல் பேர் வைக்கலாம். ஆனால் நாங்களாக வைத்து கொண்டது, இஸ்லாம் சொல்லி வைக்கல. சரி நம்ம அந்த பேரை வச்சோம்னு சொன்னால் பழைய ஜாதியை யாவப்படுத்திட்டு இருப்பாங்க, என்ன தேவரா, நீ உடையாரா, நீ முதலியாரான்னு இருப்பாங்க. இப்ராஹிம்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க, நம்ம அது வேணான்னு மறந்துட்டு வந்துட்டோம், எதுக்கு ஜாதி அப்படின்னு நாங்களாக அந்த பேரை அப்படி வைக்கிறோமே தவிர அரபியில் வைக்கணும்னு சட்டம்லாம் கிடையாது. நீங்கள் பேரை மாற்றாமலே முஸ்லீமாக இருக்கலாம், அதுக்கு எந்த தடையும் கிடையாது, இறைவன்ட்ட எந்த தடையும் கிடையாது, மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது. வழக்கத்தில் அப்படி இருக்கிறது, பேரை மாற்றம் வழக்கத்தில் இருக்கிறத விளைவிக்கணும். அது இயக்கங்கள் பேர் வைக்கிறோம்,
தௌஹீத் ஜமாத்துன்னு பேர் வைக்கிறோம். இது எதுக்குன்னு கேட்டால் முஸ்லீம்கள் மத்தியில் தான் நாங்கள் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறோம். இந்த மாதிரி 1-2 காரியங்கள் வெளியில் வர்றோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் இது. மீதி பூரா எங்களுக்கு செயல்பாடெலாம் எங்கள் மக்கள்கிட்ட போகிறோம், வரதட்சணை வாங்காதீங்க, மூட நம்பிக்கை செய்யாதீங்க, தாயத்து போடாதீங்க, தொழுவுங்க, நோன்பு வைங்க, இதெல்லாம் எங்கள் மக்கள்கிட்ட சொல்கிறோம். அப்போ எங்கள் மக்கள்கிட்ட சொல்வதற்கு அவர்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை இருந்தால் தான் அவங்களுக்கு இருக்கும். அவங்க ஜமாத்துன்னு சொன்னா என்ன செய்வாங்க, ஓ நம்மளை சேர்ந்தது, தௌஹீதுனா ஓரிரை கொள்கை இப்படின்னு விளங்குவார்கள் என்பதற்காக வைக்கிறோமே தவிர இதை கூட நாங்கள் தமிழில் வச்சா தப்பு ஒன்றும் கிடையாது. எங்கள் மக்கள்கிட்ட நாங்கள் போகிறோம், எங்கள் மக்கள்கிட்ட இந்த செய்தி எடுபடணும், அப்போ அவன் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பேராக இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதான தவிர சட்டம் கிடையாது. தமிழில் வைக்கிறாந்தாலும் வைக்கலாம். முஸ்லிம்கள் மத்தியில் மட்டும் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தால், ஒரு இஸ்லாமிய சாயல் இருந்தால் தான் ஏற்றுக்குவாங்க. அதுக்காக நாங்களாக வைத்து கொண்டது. சட்டப்படி எங்கள் பேரை கூட மாற்றினா ஒன்றும் தப்பு கிடையாது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பதில் வேறு பேர் கூட வைக்கலாம். நாங்கள் எதுக்குன்னா அது எங்கள் மக்கள் மத்தியில் சொல்வதற்கு எளிதாக இருக்கும். இந்த வார்த்தையை கண்ட உடனே விளங்கிடுவாங்க, ஓ இந்த கொள்கைக்காரங்க தௌஹீதுன்னு சொன்னாலே தர்காவெலாம் இல்லை, சமாதி வழிபட மாட்டாங்க, அல்லாஹ் மட்டும் வணங்க, அந்த அர்த்தம் அதுக்கு அது வர்றதுக்காக நாங்கள் வச்சிருக்கோம். அவ்வளோதான். அல்லாஹ்